திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கணிய பூடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் ஒரு திரள் போய மதையாடி மத்தள வைரணி உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படுகிறதனை முற்பட எழுதிய முன்னோனே முப்புறம் செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அது தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுட சிறுமுருகனை அக்கணமணவர் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி மூலிபடி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி பால்வடனாகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் பெரிய புராணத்தில் என்று காரைக்கால் அம்மையார் பற்றி பேசுவதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியது. தோற்றமில் பரஞ்சோதிதன் வாய் திறந்து ஆற்ற அன்புடன் அம்மையே என்று ஓர் பேற்றை முன்வர பேயுரு வெய்திய ஆற்றரும் புகழ் தாயை வணங்குவோம் என்று அற்புதமாக அவருடைய துதியில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 63 நாயன்மார்களில் அம்மையார் மட்டும் அமர்ந்திருப்பார்கள். மற்ற எல்லா நாயன்மார் நின்று கோலத்தில் இருப்பார்கள். அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில். ஏனென்றால் அவர்கள் தாய். 63 நாயன்மார்களில் பெண்ணடியார்கள் மட்டும் 3 பேர். ஒன்று இசைஞானியார், மற்றொன்று மங்கையர்க்கரசி அம்மையார், மற்றொன்று காரைக்கால் அம்மையார். அவர்கள் எல்லாம் செயற்கரிய செய்த பெரியவர்கள். நாம் எல்லாம் செயற்கரிய செய்யலாகாத சிறியவர்கள். அப்படிப்பட்ட நாயன்மார்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கொண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். ஒரு கொள்கையை எடுத்தால் அதை கடைசி வரைக்கும் அதில் உயிரே போனாலும் கூட அந்த கொள்கையிலிருந்து தவற மாட்டார். ஒவ்வொரு நாயன்மார்கள் எடுத்துட்டாலும் அப்படிதான் அந்த கொள்கையில உறுதி. அதுதான் ஞானசம்பந்த பெருமான் அழகா சொன்னாரு, நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்களம் மறையுடையாய் தோளுடையாய் சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினால் குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய். அடியார்கள் எப்படிப்பாங்க? கொள்கையினால உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. தினசரி சாமிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டுதான் சாப்பிட வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருப்பாங்க. சிலவர் காலையில் எழுந்திரிச்சதுமே டீ ரெடி ஆயிடுச்சாங்க, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்காது. காலையில் எழுந்திரிச்சது வழிபாடு நோக்கத்தோடையே தான் எந்திரிக்க வேண்டும் என்று அப்பர் சாமி சொல்றாரு. பெரும்புலர் காலை மூழ்கி. காலையில் எழுந்திரிச்சதுமே முதல்ல குளிக்கணும். எதுல குளிக்கணும்? வெந்நீர் இல்லையா? இல்லை, சீத குடலாடி சிற்றம் பழம்பாடி குளிர்ந்த நீர்ல நீராடணும். அதுலயும் நதிகள்ல நீராடினா ரொம்ப சிறப்பு. நதி இப்ப நமக்கு இல்லை, குளங்கள் நீராடினா அதை விட சிறப்பு. அதுக்கு அடுத்து அது காலையில வெள்ளத்துல எரிஞ்சு போய் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி, வீட்லயாவது நீராடலாம்னு பார்த்தா கடைசி ஆப்ஷன் வீட்டுல நம்ம நீராடுது. அந்த தண்ணீரை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அதை சிவகங்கையாக பாவித்து அதில் நமசிவாய என்று எழுதி நாம் நீராடினால் நமக்கு என்ன உண்டாகும் என்றால், அது உடல் அழுக்கை மட்டும் நீக்காமல் உள்ள அழுக்காகி ஆணவமுடத்தையும் அது நீக்கும். நம்ம குளிக்கும் போது என்ன செய்யணும்? அதில் நமசிவாயம் எழுதும். அது சிவகங்கையா பாவிக்கணும். பாவிக்காம இருந்தால் அது பலனாக கொடுக்க பாவிக்கணும்.
அப்படி அம்மையாருடைய திதியில சொல்லும் போதே தோற்றவில் பரஞ்சோதி, சாமி தோற்றமும் கிடையாது, இறுதியும் கிடையாது. அதெல்லாம் இல்லாத பிறப்பு இறப்பு இல்லாத பெருமான் சிவபெருமான். அவருக்கு ஆதி கிடையாது, அண்ணன் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, இப்படி எல்லாமாக உள்ளவர் சிவபெருமான். அப்பேற்பட்டவருடைய அடியார் என்று சொல்வதற்கு நாமெல்லாம் இருமாப்பு கொள்ள வேண்டும் என்று அப்பா சமையல சொல்றாரு. இருமான் திருப்பண்களோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்ற அங்கு இருமான் திருப்பண்களோ அப்படிங்கிறார். அப்ப நமக்கு அந்த ஒரு இருமாப்பு இருக்கும், நம்ம சிவபெருமானுக்கு அடியா இருக்கிற அந்த ஒரு இருமாப்பு. தோற்றமில் பரஞ்சோதி தன் வாய் திறந்து, சிவபெருமானே பார்த்து வாய் திறந்து சொன்னாங்களாம். யார? அம்மையே என்று காரைக்காலமையார். இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சிவபெருமான் பார்த்து அம்மைன்னு சொன்ன ஒரே அடியார் யாருன்னா காரைக்காலமையார் தான். மற்ற எந்த ஒரு அடியார்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு சிவபெருமானே. அவரு சொல்லும் போதே தாய்மொழி தந்தையிலி தான் தனிய நானே, தாய்மொழி தந்தையிலி தான் தனிய நாயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சால்தோ என்று மாணிக்கவாச பெருமான் கூட சொல்றார். தாயும் தந்தை இல்லாதவங்க கூட அவர் பார்த்து தாயின்னு சொன்னது யாருன்னா நமது காரைக்கால் அம்மை. தோற்றவில் பரஞ்சோதி தன் வாய் திறந்து ஆற்ற அன்புடன் அம்மையே என்றும் ஓர் பேற்றை முன்தவம் முன் செய்த தவத்தின் காரணமாக அம்மையாருக்கு எப்படி கிடைச்சது? அம்மையே என்று சிவபெருமானே அழைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தவம் செஞ்சிருக்காங்க. என்ன தவம் செஞ்சாங்க அப்படின்னா, அடியார்களுக்கு முத்தலும் அன்னம் பழிச்சிருக்காங்க. வர்ற அடியார்களுக்கு அதை நம்ம புராணம் பார்க்கும்போது பார்க்கணும். அப்படி முன்பு எய்த பேயுரு வைத்திய ஆற்றரும் புகழ் தாயை வணங்குவாம். அப்படிப்பட்ட அம்மையாரை நாம் வணங்குவோம் என்று அந்த துதியில சொல்லப்படும். எப்பேற்பட்ட அடியார்கள் சிவபெருமானுக்கு அடியார் ஆகணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். முக்கியமா என்ன தகுதி வேணும்னா திருநீரும் ருத்ராட்சம் தரிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு இலக்கணம். அத மாணிக்கவாச பெருமான் சொல்லும்போது சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இன்றே துணி துறைவா நிறைவொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. இன்னைக்கே வாங்க, துணிஞ்சு இங்க வந்துருங்க, ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளுங்கள், அடியாராக வந்து விடுங்கள் அப்படின்னு எத்தனை தடவை அழைச்சாலும் நாம வர்ற மாதிரி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா மஞ்சள் போய் எடுத்துட்டு போற நிலைமையில தான் எல்லாரும் இருக்காங்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் போய் நிற்காட்டி வச்சுன்னா எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? சைவத்துக்குள்ள வந்துடுவாங்க. அப்படி மணி அக்கு அணியும் அரண் நஞ்சும் அஞ்சி மருகி பின்னோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவான் நிறைவொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. எல்லாரும் என்ன விரும்புறாங்கன்னா நிறைய பொண்ணு அணியணும் தான் விரும்புறாங்க. யாரும் ருத்ராஜம் போடணும்னு அணிய விரும்பல, நிறைய பொண்ணு அணியணும். அது இந்த கல்யாணத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளவு வசதியா அந்த நெக்லஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போன வருஷம் 2 பவுன் தான் போட்டிருந்தா இப்ப இன்னும் 5 பவுன் போட்டுட்டாலே எப்படி அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இடிச்சு 2 இடி இடிச்சு எப்படி அப்படின்னு இடிச்சு கேட்பாங்க. எப்படி 5 பவுன் வந்துச்சு? போன வருஷம் 2 பவுன் நான் போட்டிருந்தா இப்ப எப்படி 5 பவுன்? அவன் வீட்டுக்காரன் என்ன வேலை பார்ப்பான்? ஊரை விசாரிக்கிறேன், இதுதான் வேலை இல்ல. அடுத்தவர்களை பற்றி விசாரித்தால் நம்மளை பற்றி 4 பேர் என்ன செய்வாங்க? கண்டிப்பா விசாரிக்கணும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அது விதையும். பிறரை பற்றி நாம் பேசினால் நம்மை பற்றி பிறர் பேசுவார். அப்படி எல்லாமே நாம் பேசினால் சிவபெருமானை மட்டுமே பேச வேண்டும். பேசின் பேசிற்கு இலக்கியமாம் பேச்சு அந்த வார்த்தையின் மணி வார்த்தை பேசின் விட மாணிக்கவாச பெருமான் சொல்ற பேசினா சிவபெருமான் புகழை மட்டுமே பேசணும். வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிப்போர்த்து பேய்வாள் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் என்று கூட அப்ப சொல்லுன்னு சொன்னார். பேசினா சிவபெருமானை பற்றி மட்டுமே பேசணும். அப்படி எத்தனையோ அடியார்கள் எல்லாம் சிவபெருமான் ஆட்கொள்கின்றார் என்று சொன்னால் அந்த தகுதியை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார். விபூதி ருத்ராட்சம் தரித்தால் சிவபெருமான் அடியாராக இருக்கிறார். அந்த அணியை வைக்கிறது கூட யாரோடைய திருவருள் வேணும்? சிவபெருமான் திருவருள் இருந்தால் தான் நெற்றியில விபூதியும் ருத்ராட்சம் தரிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, தரிக்க முடியும். அவன் அருளாலே அவன் கால் வணங்கி
நிறைய பேர் சொல்றாங்க அவன் அருளால எப்படி அவனால் வணங்க முடியும் அப்படின்னா, அவன் அருளாம நம்ம கோயிலுக்கே வர முடியாது. அவர் அழைச்சாதான் நம்ம வர முடியும். நான் கோயிலுக்கு போறேன் நினைச்சா கோயில் போக முடியும். அவர் அழைச்சாதான் நாம் இங்க வர முடியும். ஆகையினாலே பெருமான் மேல் நாம் காது கொள்ள வேண்டும். நித்தனும் திருக்கோயிலுக்கு வந்து 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 அவர் மேல் அன்பு கொண்டு 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 ஆசை கொள்ளக்கூடாது. சிவரு மேல் என்ன பண்ணணும்? அன்பு. ஆசை அறிவுங்கள் ஈசனோராயினும் ஆசை அறிவுங்கள். அப்ப ஆசை அறிவிக்க கூடாதுன்னு இப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னா, அன்பு செய்ய வேண்டும். ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்காது. இப்ப சாமிகிட்ட போய் ஏதாவது நீங்க கேட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஆசை. சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்கறது ஆசை. சாமி எனக்கு எது வேண்டாம், உங்களுடைய அன்பு மட்டுமே வேணும் அப்படின்னு கேட்கறது அன்பு. அத சுந்தரம் சாமிகிட்ட சொல்லும் போது சிவபெருமான் சொல்றாரு, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார். ஆசையினால் இன்பம் ஆறும் சொன்னாரா? இல்ல, அன்பில் தான் இன்பம் ஆற முடியுமே தவிர ஆசையினால் இன்பம் ஆற முடியாது. சரிங்களா? அன்பிலில் இன்பம் ஆறுவாய், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னு சாமி சொல்றார். அப்ப சிவபெருமான் நம்ம என்ன வைக்கணும்? அன்பு. அன்பிற்கு உண்டோ அடைக்குண்டால் முன்கரியில் பூசல் தரும் என்று கூட திருவள்ளுவர் சொல்றார். அப்படி எத்தனையோ அடியார்கள் எல்லாம் சிவபெருமையில் பற்றுக்கொண்டு அன்பு கொண்டு வழிபாடு செய்து இந்த பிறவியிலிருந்து எப்படியாவது நீங்கி பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும். வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதித்திருவேன் என்று சொல்வதற்கிணங்க இந்த பிறவி விட்டாச்சுன்னா நமக்கு பிறவி வாய்க்காது. மறுபடியும் மனித பிறவிதான் வரும் என்பது சொல்ல முடியாது. இந்த பிறவி கிடைச்சிருக்கு, இப்ப மனித பிறவி கிடைச்சிருக்கு. இதை வைத்து நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அடியார்களுடைய புராணங்களை எல்லாம் கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவுற்று இந்த பிறவியிலிருந்து நீப்பதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள. அப்படிப்பட்ட அருமையான புராணம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய புராணம் காரைக்கால் அம்மையார் புராணம். அம்மையார் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல 63 நாயன்மார்கள். அம்மையார் மட்டும் அமர்ந்த குளத்துல இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் நின்ற குளத்துல இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் நிற்க, தாய் அமர்ந்திருக்கு. 63 நாயன்மார்கள் பாத்தீங்களா? அம்மையார் உட்காந்துக்காக நின்றுருக்காங்க. தாய் அமர்ந்திருக்க, பிள்ளைகள் எல்லாம் நிற்பாங்க. ரெண்டாவது, அம்மையாருக்கு எப்பயுமே தனிச்சிறப்பு. அம்மையாருக்கு தனிச்சிறப்பு எப்பயுமே. ஏன்னா அவர் பார்த்து அம்மையே நினைச்சாரா? அப்படி அம்மையே என்று ஒரு பேற்றை முன் செய்த தவத்தின் காரணமாக அவர்களுக்கு சிவபெருமானே அம்மையே என்று சொல்லக்கூடிய நிலை கிடைத்தது. மாசில்லா இந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மாசில்லாத மனிதர்கள் மேலிமேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்களாக இருப்பார்கள். எப்படி திருநீர் நெற்றியில் பூசுகின்றார்களோ அது வெண்மையாக இருக்கின்றதோ, அதே போல அடியார்களும் மனமும் வெள்ளை மனமாக இருக்கும். இறக்க குணத்தோடு இருப்பார்கள். அவர்கள் தான் அடியார்கள். சிலவர் அடியாரை இருந்துகிட்டே என்ன செய்யறாங்க? இறக்க இல்லாம இருக்காங்க. அவங்க அடியார் லிஸ்ட்லயே வர மாட்டாங்க. அடியார்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணங்கள் இருக்கு. இப்படிதான் இருக்க வேண்டும். எல்லா வீடுக்கும் இரக்கம் செலுத்த வேண்டும், எல்லாவற்றையும் போற்ற வேண்டும், யாரிடையும் பகைமை இருக்கக்கூடாது. ஒருவரிடம் பகைமை வைத்தால் அந்த பகைமையை நீக்குவதற்கு ஒரு பிறப்பு வரும். பட்டினத்தை சொல்றாரு, ஒருத்தர் பகைமை வச்சுக்கிட்டோம்னா அந்த பகைமையை நீக்குவதற்கு ஒரு பிறவி. அப்ப என்ன செய்யக்கூடாது? யார்ட்டையுமே பகைமை பிடிக்கலையா ஒதியும் கூட போயிருங்க, தப்பு இல்லை. ஆனா அவர்களிடம் என்ன செய்யக்கூடாது? பகைமை. அப்படி அம்மையாருடைய புராணத்தை சொல்லும் போது துறைமுகப்பட்டினம் எங்க இருக்குன்னா காரைக்கால். அது வந்து பாத்தீங்கன்னா சங்குகள் எல்லாம் ஒதுங்கக்கூடிய இடம். அங்க வாணிகம் அதிகமாக செய்வார்கள். ஏற்றுமதி இறக்குமதி, அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதும் அங்குள்ள பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்வதும் போன்ற வாணிகங்கள் எல்லாம் அங்கே அதிகமாக நடக்கும். விவசாயங்கள் செழிக்கும். அதை பத்தி முதல் பாட்டை சொல்லும் போது சொல்றாரு, எப்படி சொல்ல பாருங்க, மாணவிகு தர்மத்தின் வழி நின்று. அந்த துறைமுக பட்டியலும் எப்படிப்பட்ட பட்டினம்னா தொண்டை நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு. மாணவிகு தர்மத்தின் வழி நின்று. அங்க இருக்கிறவங்க தர்மத்தின் வழியில இருப்பாங்க, அதர்ம வழியில நிக்க மாட்டாங்க. எப்பயுமே வாய்மிகு தொண்டை நாடு வளத்தில் சிறந்தது. அறத்தின் வழி எல்லாரும் இருப்பார்கள், யாரும் அதர்ம வழியில் செல்ல மாட்டார்கள். தர்மத்தின் வழி நின்று வாய்மையினில் பொய் சொல்ல மாட்டாங்க. முக்கியமா நம்ம காலையில நிச்சயமா சொல்ற பொய், எங்க இருக்கீங்க? நான் மதுரையில இருக்கேன், பக்கத்துல தான் இருப்பாங்க. நான் திருநெல்வேலியில இருப்பாங்க,
2 பேரும் திருப்பி பக்கம் பக்கத்துல இருக்கு. ஆனா என்னது பொய். காலையில இருந்து இரவு வரைக்கும், காலையில ஆரம்பிக்கிற பொய் இரவு உறங்குற வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம போஜனம் கூட என்ன செய்யாது, கிடைக்கும். அதனால பொய்யை என்ன செய்ய வேண்டும், அப்படி சொல்லும் போதே வாய்மையினில் ஊனமில் சீர் பெரும் வணிகர் குடி, அந்த குடிகள் எல்லாம் வணிகர்கள் குடி, எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற வணிகராக அங்கே திகழ்கின்றார்கள். ஓங்கு பதி கூணல் வலை திரை, திரைனா சங்குகள் எல்லாம் சுமந்து கொண்டு அந்த கடல்ல வந்து ஒதுங்கி இருக்குமா, அதெல்லாம் எடுத்து இவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுமதி இறக்குமதி செய்வார்கள். கொண்டேரி மண்டு களி காணன் மிசை உழவு வளம் பெருகு திரு காரைக்கால், அந்த ஊர் பேர் என்ன பேரு, காரைக்கால். அப்படிப்பட்ட நகரம் காரைக்கால். அம்மையார் அங்க பிறந்ததுனால அம்மையாருக்கு என்ன பேரு, காரைக்கால் அம்மையார் பேரு. ஆனா உண்மையில காரைக்கால் பேர் என்ன பேரு, புனிதவதியார். அம்மா பேர் என்ன பேரு, புனிதவதி. அங்கே தனதத்தன் என்கின்ற வணிகர் இருந்தார். அந்த வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கினார் தனதத்தன் என்றார். அவருக்கு ரொம்ப நாளா மகன் இல்லை, அதாவது பிள்ளைகள் இல்லை. யாருக்குமே ஈஸியா என்ன செஞ்சிடாது, பிள்ளைகள் கிடைச்சிடாது. அருந்தவம் செய்தால்தான் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி சில நாள்களாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால், அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய செல்வம் வச்சிருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும். என்ன குறைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குறையா இருக்கும். சில பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்கு. ரொம்ப ஏதாவது ஒண்ணு நினைச்சு மன வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாரு. இந்த உலகத்துல யாருனாலும் சரி, நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, எப்பேற்பட்ட கோடீஸ்வரர் கூட எடுத்துக்கோங்க, ஆனா மனதால ஏதாவது நல்லா இருந்தாலும் கூட எதையாவது ஒண்ணு நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா பிறவி எப்படிப்பட்ட பிறவி, பிறவின்னு வந்துட்டாலே எல்லாருமே இன்ப துன்பத்தை அனுபவித்தே தான் ஆக வேண்டும். அதனால ஞானிகள் எல்லாம் பிறவி வேண்டான்னு நாங்க இப்ப காய்கிழமை அதான் கேட்க போறாங்க. கடைசி பிறப்பு எடுத்துட்டாலே இறக்கும் வரையும் இன்ப துன்பம் இன்ப துன்பம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும், இறக்கு வரை வரும். அதெல்லாம் ஞானிகள் பயந்துட்டு பெருமானே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பொன்றில் உண்டே என்று மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இந்த காரைக்காலில் தனதத்தன் என்கின்ற வணிகர் ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தார். சிவபெருமானுடைய அருளினால், எப்படி அவர்கள் முன் செய்த தவத்தின் காரணமாக, ஏற்கனவே அந்த தவம் செஞ்சிருந்தா தான் குழந்தை கிடைக்கும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பிறவியில யாராவது குழந்தை இல்லாதவங்களை பார்த்து ஏளனமாக பேசியிருப்பாரு. இந்த போரா வரும் மலடி அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஆளா இருந்தா என்ன செய்வாங்க, அவங்க மலடின்னு திட்டுவாங்க. அது அப்படியே மறுபிறவில நோக்கு. இவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேனோ அப்படின்னு என்ன சொல்றாங்க, சொல்றாங்கல்ல, என்ன பாவம் செய்து என்னன்னா முற்பிறவில ஏதாவது ஒன்று நாம் செய்தோம், அது நமக்கு தெரியாது. அப்படி அதனால நம்ம வருத்தப்படக்கூடாது, எல்லாம் பெருமான் திருவருள் என்று நம்ம நினைக்கிறோம். ஏதோ நம்ம ஒரு பிறவில ஏதோ தீங்கு செஞ்சிருக்கோம், அதனால சாமி இது கொடுத்துருக்கோம். அதை நம்ம சந்தோஷம், குழந்தை கொடுத்தாலும் சந்தோஷம் ஏற்றுக்கணும், இல்லைன்னாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், சரி குழந்தை உள்ளவங்க தான் நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா, ஒருத்தர் ரொம்ப நாளா போய் சாமிகிட்ட போய் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு ஆண் குழந்தை கொடுன்னு போய் கேட்க, சிவபெருமான் என் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க, ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய கையை பிடிச்சி தர 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 தரன்னு எழுதிட்டு வந்து, ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தே வந்துட்டு இருப்பான். சில பேர் என்ன இருப்பாங்கன்னா, இதுக்கு குழந்தை இல்லாம இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும். அதனால நம்ம சாமிகிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, எதையும் போய் கேட்கக்கூடாது. இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு நன்றாக தெரியும். அதனால சாமி நமக்கு வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சாமி தெரியும். இந்த நேரத்துல இந்த குழந்தையை கொடுத்தா இது துன்பப்படும் என்று சாமி கொடுக்காம இருப்பாரு. நாம போய் குடுன்னு போய் கேட்கக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம தனியா ஒரு கடை வச்சிடலாம், வச்சு பிழைச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா முடியாத சூழ்நிலைகள் வரும். எல்லாம் இறைவன் சேர்ந்து சொல்லி விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்படியாவது கடனை உடனே வாங்கி கடையை வச்சு கடைசி என்ன பெரிய கடைக்காரன் ஆயிடும். அந்த மாதிரி இறைவன் கையில விட்டுறணும் எல்லாமே. நாமளே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடாது. சரி, அப்படி ரொம்ப நாள் கழிச்சு சிவபெருமானுடைய திருவருளினால் அவர்களுக்கு ஒரு பெண் மகவு தோன்றியது. அந்த பெண் மகவுக்கு புனிதவதியார் என்று பெயர் வைத்தார். பேர் அருமையான பேர். இப்ப யாராவது அந்த பேர் வைக்காங்களா, புனிதவதி அப்படின்னு? அருமையான பேர் வைக்கிறாங்களா? நமக்கு திரும்பி யாரும் அப்படி வச்சது இல்லைங்க. இனிமே உள்ளவங்களுக்கு வச்சா செத்துவாங்க.
இனிமே உழவு வச்சா சரிதான். பேர் அருமையான பேர் புனிதவதின்னு. இப்ப ஆசாங்காங்க, உஷா அப்படிங்காங்க, என்னென்னமோ பேர் வைக்க வாய்க்குள்ள நுழையாத பேர்லாம் வைக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கு. சரி, அப்படி ரொம்ப நாளா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, புனிதவதியார் சொல்லும் போதே சொல்றாரு, சைக்கிளாசன் சொல்றாரு, அங்கவர் மால் திரு மடந்தை அவதரித்தார் என வந்து பொங்கிய பேரழகு மிக்க புனிதவதியார் பிறந்தார். பேரழகான் லட்சுமிய, மகாலட்சுமியை விட அழகா இருப்பாங்க அம்மையார். அப்படி சொல்றாரு. திருமடந்தை, திருனா லட்சுமி, லட்சுமியை விட அழகானவங்க யாரு? அம்மையார். ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்றாரு அப்படின்னா, பின்னாடி அவர்கள் பேய் வடிவம் எடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்காக முன்னாடி அவங்களுடைய அழகை சொல்றாரு. திருமடந்தையாக விளங்கக்கூடிய அம்மையார் எப்படி அவங்க பேரை அவதரிச்சாங்கன்னா, புனிதவதியாக அவதரித்தார். இப்ப ஞானிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்கெல்லாம் பிறப்பதெல்லாம் அவதாரம் என்று பேர். இப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாரு சைக்கிளா சுவாமிகள், மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கும் கற்பின் மீசை இசைஞானியார்வாள் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி சைக்கிளாசன் சொல்றாரு. இப்படி அடியார்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதாரம் என்று பெயர். ஏன்னா அவங்க வந்து சாமிகிட்ட இப்படிதான் அன்பு செலுத்த வேண்டும் என்று நமக்கு காட்டியவர்கள் நாயன்மார்கள். இப்படிதான் அன்பு செலுத்தணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்தி செலுத்தினால் இறைவன் மேல் அன்பு அதிகமாக ஆகி சிவபெருமானே நம்மகிட்ட என்ன வந்துருவாரு, நமக்கு தேடி வந்துருவாரு. நாம இறைவனை தேடி போவதற்கும் இறைவன் நம்மளை தேடி வருவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம தொண்டு அதிகமாக செய்தால் இறைவன் நம்மளை தேடி வந்துருவாரு. தொண்டு செய்யலைன்னா நாம இறைவனை தேடி, இதுல ரெண்டு விதம் இருக்கு. நாம இறைவனை தேடுவதும் இறைவன் நம்மை நம்பால் வருவது. இதுல எது சிறந்தது சொல்லுங்க பார்ப்போம். இறைவன் நம்ம மேல வர்றத, நம்ம கிட்ட வர்றத சிறப்பு. அது உடனே எல்லாம் வந்துடாது, ஒரு பிறவிலாம் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் பக்தி செலுத்த செலுத்த, அன்பு செலுத்த செலுத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். எடுத்ததுமே முக்கிய இடையெல்லாம் முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு வந்த வினைகள், சாமி ஒரு 1000 வினையில ஒரு 200 அனுஷ்டிட்டு வாப்பான்னு கொடுத்தா, நம்ம இங்க வந்து 10,000 20,000 லட்சக்கணக்காக மறுபடியும் விலைகளை கொண்டு போனோம்னா எப்போ கொண்டது? 200 தானே கொடுத்தேன், நீ இப்படி கொண்டு வந்துருக்கப்பா அப்படின்னு சாமி. நம்ம காலையில இருந்து எத்தனை விலையும் செய்யறோம் தெரியுமா? 6 கோடி மாயா சக்திகள் தந்த மாயைகள் தொடங்கி அத்தனை கோடி வினைகள் ஒரு நாளைக்கு செய்யறோம். மனதினால எக்கச்சக்கமான வினைகள் செய்யறோம். மனதினாலையும் வாக்கினாலையும் காயத்தினாலையும் நாம வினைகள் ஏற்றிக்கொண்டேதான் இருக்கின்றோம். நான் புறத்துல எங்க செஞ்சேன், நான் மனசுக்குள்ள தானே நினைச்சேன் அப்படின்னா, மனசுக்குள்ள நினைச்சாலும் வினையேறும், வாக்குனால திட்டினாலும் வினையேறும், ஒருத்தர் கையால் அடிச்சிட்டாலும் வினையேறும். அப்ப மனசுலால் அந்த நினைப்பை கொண்டு போய் சாமிகிட்ட விடணும். வாக்கை கொண்டு போய் சாமிகிட்ட கொண்டு போய் நாமத்தை செவிப்பதும் திருமுறைகள் பாடுவதாக இருக்க வேண்டும். உடம்பினால இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும். 3ஐயும் இறைவனுக்காக பயன்படுத்தினோம்னா வேலை முடிஞ்சிச்சு. மனம் வாக்கு காயம் ஆணிடத்தைந்து அரண்படிக்காக வென்றோ வானிடத்து வரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோ அப்படின்னு சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கிறது. மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம். இந்த மனித பிறவி சிவபெருமான் எதுக்காக கொடுத்திருக்காரு? மனதினாலையும் வாக்கினாலையும் காயமாகிய உடம்பினாலையும் இறைவனுக்கு பணி செய்வதற்காக இந்த உடம்பை கொடுத்தா, இந்த 3ஐயுமே நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெட்டியா பொழுத போக்கி இந்திய தொலைக்காட்சிகளையும் முதல் முறையாக அங்க உட்காந்து நீராக பொழுத கழிச்சு, இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, இந்திய தொலைக்காட்சியெல்லாம் போயிடுச்சு. இப்ப பூரா செல்போன் தான், எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு செல்போன். விருந்தாள் வந்தா கூட என்ன கூட யாரும் கேட்க மாட்டேங்காது, செல்போன் எடுத்து உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருங்க, அவங்க மாமா வீட்டுக்குள்ள வர்றாரு, ஒரு வாட்டு செல்போன் பார்த்து அவர் வாட்டு வர்றாரு, அவரே வந்து உட்காந்து பக்கத்துல உட்காந்துருக்காரு, மாமா வந்து கூட தெரியல. அதுக்கப்புறம் மாமா கூப்பிடுறாரு, இப்ப நான் மாமா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படியா வாங்க அப்படின்ட்டு மறுபடியும் செல்போனுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப எப்படி இருக்கு பாரு, அந்த அளவுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. நல்ல விஷயங்களை பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே செல்போன்ல பல இது வர்றதுனால நம்ம வந்து ரொம்ப கெட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் மாற்றி நம்ம இறை வழிபாட்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். அப்படி புனிதவதியார் வந்து அவதாரம் செய்தார்கள். அப்படி அவதாரம் செஞ்சதுமே அவங்க பிறந்ததுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்ப நம்ம பிறந்த குழந்தைகள்லாம் என்ன சொல்லுவோம்? ஏய் அம்மா சொல்றா, அப்பா சொல்றா,
அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அம்மையார் பிறந்தவங்க என்ன சொன்னாங்க, சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னாங்க. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். அருமையான பாட்டு. பிறந்து மொழி பயின்ற, பிறந்ததுமே சிவபெருமான் நாமத்தை சொல்லி ஒரு குழந்தை பிறக்கிறான். அப்ப எவ்வளவு தவம் செஞ்சிருக்கு பாருங்க. இப்ப நம்ம வீடு குழந்தைங்களாம் பிறந்ததுமே நாமத்தை சொல்லுதா? இல்ல. அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, இல்லைன்னா மாமா சொல்லு, இப்படிதான் சொல்லி நம்ம வளர்க்கணும். எடுத்துமே நமச்சிவாயம் சொல்லி வளர்க்கணும், சிவாயிரமன் சொல்லி வளர்க்கணும், வைத்தியநாதான் சொல்லி வளர்க்கணும், குழந்தை அம்மையே அப்பான்னு சொல்லி வளர்க்கணும். அப்படித்தானே சொன்னாரு ஞானசம்பந்த பெருமான், அம்மையே அப்பா அப்படின்னு. உடனே சிவபெருமானுக்கு அப்பா கிட்ட காமிக்கிறது ஞானசம்பந்தர். தோருடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரானுனால் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடு உடைய பிரமாபுரன் பெம்மான் இவன் என்றேன்னு அவங்க அப்பாவுக்கே காட்டுறது யாரு? ஞானசம்பந்தர். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அம்மையார் பேசும்போதே பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல். அப்பயே சிவபெருமான் மேல காதல் பிறக்கும் போதே. இப்ப நம்ம பிறக்கும் போது கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அம்மையார் பண்டை பிறவியில் செய்த தவத்தின் காரணமாக பிறந்ததுமே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுது அப்படின்னா, அவ பண்டை பிறவியில் எப்படி தவம் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எந்த நேரம் சிவபெருமானை பற்றிய சிந்தனைகளாக இருந்திருப்பாங்க. அதனாலதான் பிறந்ததுமே சிவபெருமானுடைய நாமம் அவங்களுக்கு வருது. பிறந்து மொழிவை என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்து நிறந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடம். எப்படி சொல்றாங்க பாருங்க. மைஞான்ற கண்டம். மை எப்படி இருக்கும்? என்ன கலர் இருக்கும்? நீல கலர் இருக்கும். மை எது பேர் எழுதுவோம்ல, அது என்ன கலர்ல இருக்கும்? அதே நஞ்சு என்ன கலர்ல இருக்கும்? அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டன் பேரு. இந்த நீலகண்டன் பேரை சொல்லி ஒரு நாயனா முத்தி அடைஞ்சாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். திருநீலகண்ட திருநீலகண்டம் 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 சொல்லியே ஒரு நாயனா முடிச்சாங்க. ஏன்னா பேர்பட்ட சிறப்புடையது அந்த நாமம். பிரதோஷம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த இதை வச்சுதான் நமக்கு பிரதோஷமே வந்தது. சிவபெருமான் கண்டத்தில் அடக்கி சாமி நினைச்சா நம்ம உள்ள கொண்டு போயிருப்பாரு. ஆனா உள்ள கொண்டு போனா அத்தனை உயிரும் துன்பப்படுவே என்ற காரணத்தினால சாமி என்ன பண்ணாரு, கண்டத்திலே அடைக்கணும். இப்ப கண்டத்துல அப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா. சிவபெருமான் நினைச்சா அதை மறைச்சிருக்கலாம். இப்பெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி அதுன்னு வந்துருச்சு. சிவபெருமான் அதை மறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டாரு, பெருமானே அந்த கண்டத்துல அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்க பார்க்கும் போதெல்லாம் நாங்க செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடம் அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிவபெருமான் அப்படியே வச்சிருக்காரு. ஏன்னா கண்டத்தை என்ன செஞ்சிருப்பாரு அன்னைக்கே. மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் தேவன் சிவபெருமான். தேவாதி தேவரெல்லாம் தேடி அலறிட்டு தேடி நின்று அப்ப சொல்ல அழகா சொல்றாரு. தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று மாவாந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போட்ட. எப்படி சொல்றாரு பாருங்க. 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்களர்கள் வந்திக்க வையகத்தே இன்பம் மிகும் என்று சொல்வதற்கு இணங்க யாரு காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். அடியார்களுக்கு எளிமை ஓடி வந்துரு. மற்றவங்களுக்கு காண கிடைக்காததான். ஆனா அடியார்கள் கூட்டா சாமி எளிமை ஓடி வந்து பொண்ணு மெய்ப்புறம் தருவானை போகம் திருப்பும் புணர்ப்பானை இன்னைய நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இன்ன தன்மையென்று அறிவொன்னா எம்மானின்னு சொன்னவரு அடுத்த வரியில சொன்னாரு எளிவந்த பிரான் அப்படின்னு. யாருக்கு? அடியார்கள். யாருக்கு இன்ன தன்மை? மற்றவர்களுக்கு இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாதவர் அடியார்களுக்கு எளிவந்த பிரானாக இருப்பார். அடியார் கூட்ட ஓடி வந்துருவார். ஞானசம்பந்த பெருமான் சொல்ற காலத்துக்குலாம் சிவபெருமான் ஓடி வந்தார். அடியார்கள் கூப்பிடும் போதெல்லாம் சிவபெருமான் வந்து அவர்களுக்கு அருள் செய்தார். இப்ப நம்ம நினைச்சா வருவாரா அப்படின்னா, நாம் தவம் செய்தால் கண்டிப்பா சிவம் வரும். தவம் செய்யலன்னா சிவம் வராது. நீங்க மனம் ஒன்றி சிவபெருமானை நினைச்சு எந்த ஒரு காரியம் செய்ய கண்டிப்பா அந்த காரியம் நிறைவேறும். ஆனா உங்க மனம் ஒன்றும். நீங்க கண்ணை மூடும் போது பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணும், பேங்குக்கு போகணும், அவன் கடனை அடைக்கணும் அப்படின்னு ஏதோ வச்சுக்கோங்க. எப்படி அடைக்க முடியும் சொல்லுங்க. மனம் ஒன்றணும். சாமி கிட்ட அப்படியே புறத்துல போற அந்த சிந்தனையை கொண்டு வந்து ஒன்றுபடுத்தணும். ஒன்று இருந்து நினைவுங்கள் ஊனமையில் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவர்க்காக சென்று தொலைவீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று சொல்வதற்காக மனம் ஒன்றணும். ஒன்றுனா எல்லாம் கிடைக்கும், ஒன்றெல்லாம் கிடைக்காது. மனம் ஒன்றி நீங்க வீட்டுல வழிபாடு பண்ணி பாருங்க, நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும்.
அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கீங்களா? மனம் ஒன்றதுக்கு என்னங்க செய்யணும்? புறத்துல வழிபாடு செய்யணும். புறத்துல வழிபாடு செய்தால் அகத்துல வரும். புறத்துல இப்ப புற பூஜை எதுக்கு பண்றோம்னா, புற பூஜை செஞ்சாதான் அகத்துல பூஜை செய்ய முடியும். அதனால புற பூஜை என்று வைத்தாரு. புறத்துல பூஜை செய்யலைன்னா வராது. புறத்துல நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களா, 1 மணி நேரம் செஞ்சீங்கன்னா 1 மணி நேரம் உள்ளுக்குள்ள செய்யணும். வெளியில 2 மணி நேரம் செஞ்சீங்கன்னா 2 மணி நேரம் உள்ளுக்குள்ள செய்யணும். 5 நிமிஷத்துல செஞ்சுட்டு ஓடிடக்கூடாது. அது அகத்துல நிக்காது. எப்படி இந்த காலத்தை எடுத்துக் கொள்கிறீர்களோ அதே போல அகத்துக்கும் எடுத்துக்கணும். அதுதான் அகப்பூஜை. சரி, அப்படி பிறந்து ஒளிவையின்ற பின்னெல்லாம் காதல். அப்பயே சிவபெருமான் மேல ரொம்ப அன்பு. அன்பு ஒன்று இருந்தா போதும், சிவபெருமானை எளிமையாக அடைந்து விடலாம். அதுக்கு உதாரணம் காரைக்கிழமை. பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், பெருமானை உன் திருவடியே பற்றி கொண்டேன். நிரம்பிகளும் ஐஞ்சாண்ட கண்டத்து வானோர் பெருமானே, மாணவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய பெருமானே, எஞ்ஞாண்டு தீர்ப்பது என்னுடைய இடரை எப்படி தீர்க்கப் போகின்றார்? என்னுடைய இடரை கலைக்காட்டாலும் பரவாயில்லை. இடர் கலையாரேனும் எவருக்கு இறங்காரேனும் படரும் நெறிவணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர். இப்படி சொல்றாங்க பாருங்க. சாமி, நீ இடரை நீ கலைக்காட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எத்தனை துன்பம் வேணாலும் வரட்டும். அம்மையார் கேட்காங்க பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் துன்பம் வந்துருச்சு, கோயில் பக்கமே வரமாட்டோம். 1 வாரம் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா சாமி ஒண்ணும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு 1 வாரம் இந்த பக்கமே ஏரியா பக்கமே தலை வச்சு படுக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது நிறைவேறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாமியை தேடி வருது. ஆனா அம்மையார் எப்படி இருக்காங்க? சாமி துன்பத்தை கலை கேட்டாலும் பரவாயில்ல, எத்தனை வேணாலும் துன்பம் வரட்டும். இடர் கலையாரேனும் எமக்கு இறங்கி நீ அருள் சேர்த்தாலும் பரவாயில்ல, எமக்கு இறந்தாரேனும் படரும் நெறிவணியாரேனும் சுடர் உருவில் எனக்கு இப்படி போ அப்படி போன்னு ஒரு நல்ல பாதையை காட்டாட்டாலும் பரவாயில்ல. என் அன்பு முழுவதும் யாருக்கு? உனக்கு தான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, நீ ஒருவன் தான் முழு முதல் பொருள் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால என் அன்பு முழுவதும் உனக்கே அப்படின்னாங்க. இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி வணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு. என் நெஞ்சு முழுவதும் யாருக்கு? சிவபெருமானுக்கே அப்படின்னாங்க அம்மையார். இப்ப நாம குடும்பமா அன்பு, நம்ம அன்பெல்லாம் வீட்டுக்காரருக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆனா சிவபெருமானுக்கு கொடுக்கும்போது மட்டும் யோசிப்போம். இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? நீங்க சிவபெருமான் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா இல்லைன்னு தெரியும். நீங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது யாருக்கு முதல் எடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு சாமி மேல பற்று இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது இவங்க சொல்றாங்க, நான் விநாயகருக்கு முதல்ல எடுத்துட்டு தான் எடுப்பேங்க, ரொம்ப சிறப்பு. நாம யாருக்கு எடுப்போம்? முதல்ல என் கணவனாருக்கு முதல்ல எடுத்துக்கணுங்க. அப்புறம் எனக்கு பார்த்து ஏதோ ஒரு 5000 ரூபாய்க்கு போட ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு 5000 ரூபாய்க்கு போதும் அப்படின்னு என்ன செய்வோம்? நமக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குவோம். வேற என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3000க்கு போதும், நமக்கு ஒரு 5000, அவங்களுக்கு ஒரு 3000க்கு போதும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு ஒதுக்குவோம். அப்படித்தானே செய்யறோம். ஆனா எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்ல வந்துருவாங்க. மூத்தவங்க, வீட்டுல பெரியவங்களுக்கு எல்லாம் எடுத்துருவோம். ஆனா கடைசி அந்த லிஸ்ட்ல யார் வரமாட்டா? சிவபெருமான் அதுல வரமாட்டார். அவரை மட்டும் மறந்துடும். சாமி அவர் கோயில்ல நிறைய பேர் கொடுப்பாங்க, அப்படி எல்லாரும் தான் கொடுப்பாங்க. நாம என்ன கொடுத்தோம்? முதல்ல தீபாவளிக்கு முதல்ல யாருக்கு எடுக்கணும்? சாமி. அதுல இருந்து பழகும். இனிமேல் ட்ரெஸ் எடுத்தா சாமி எடுத்துட்டு பக்கத்துல தூரம் தொலைக்கு இல்லைன்னாலும் பக்கத்துல இருக்க திருக்கோயில்ல விநாயகர் இருக்காது, என்ன செஞ்சிடணும்? எடுத்து கொடுத்துட்டு நம்ம வீட்டுல. அப்படி இது வரைக்கும் யாராவது செஞ்சிருக்கீங்களா? யாரும் செய்யற. இனிமே செய்யும். சாமிக்கு எடுத்து கொடுத்துட்டு செய். நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா சாமி பார்ப்போம். நம்ம வேட்டாள பார்த்தோம்னா நம்ம சாமி எப்படி நம்ம கிட்ட வருவாரு? சொல்லுங்க பாப்போம். நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை பார்த்தாதான் குடும்ப தலைவரா சிவபெருமானை எடுத்துக்கணும். முதல்ல குடும்ப தலைவர் சிவபெருமானுக்கு வைத்தியநாயகர் எடுத்தாச்சா, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பெரியவங்க, வீட்டுல பெரியவங்க யாரு? தாத்தாக்கு எடுத்தாச்சு, பாட்டிக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரா நம்ம வரிசையில வரணும். கடைசி பிள்ளைகள் வருவாங்க. அப்படித்தானே? சரி. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறிவணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும். சாமி எப்படிப்பட்டவர்? எரியாடும் எம்மானார். அப்படியே தக 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 தகத்தான்னு சாமி எப்படி இருப்பாரு? அவரு என்ன நிறத்துல இருப்பாரு? என்ன திருமணியில இருப்பாரு சாமி? பொன்னிறம் கிடையாது. பொன்னிறம் செம்மேனியர். அதான் செம்மேனியர் தான் எப்படின்னு சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்லு. அவங்க பொன்னார் திருமணி சொல்லிட்டாங்க. பொன்னார் திருமணி இருப்பாரு. ஆனா உண்மையிலே சிவபெருமானுடைய திருமணி எதுன்னா அதை ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. மங்கை இருக்கரசி வளவர் கோன்பாவை வரிவலை கைமடமானி மங்கைய செவ்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன்னாரு. சாமி எப்படிப்பட்டவரு?
அழல் போன்ற மேனி, நெருப்பு வடிவனன்னு அர்த்தம். நீங்க சொல்றது சரிதான், ஒன்னார் மேனியும் தான். ஆனா திருவடி எப்படி உண்மை திருவடி எதுன்னா நெருப்பு வடிவன் சாமி. ஆனா அதையும் தாண்டி ஒரு வடிவம் இருக்கு, சொரூப வடிவம். அது இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது. சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது, நமக்காக உருவம் தாங்கி வர்றாரு. அருவ நிலையில நெருப்பாகவும், அருவுருவ நிலையில சிவலிங்கமாகவும், உருவ நிலையில காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, திரிபுர சம்காரமூர்த்தி, ஏகவாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியர்த்தர் போன்ற 25 மாகேஸ்வர மூர்த்தங்களை கொண்டு உருவம் தாங்கி வர்றாரு. உருவம் 25 மாகேஸ்வர மூர்த்தம், அருவுருவம் சிவலிங்க வடிவம், அருவம் ஜோதி வடிவம், அதுக்கு மேண்டிய ஒரு வடிவம் இருக்கு, அதுக்கு சொரூப வடிவம். அது சொல்லும் போது சுந்தரமாச்சாமி சொல்றாரு, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. அப்படிப்பட்டவங்க நமக்காக எளிவந்த பிரானா வர்றாரு. இப்ப ஒரு பணக்காரர் 10 மாடி மேல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏழை வெளியில இருந்து ஐயா ஏதாவது கொடுங்கய்யா அப்படின்னு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த 10 மாடிக்கு மேல இருக்கிற பணக்காரரு அங்க இருந்து ரூபாய் எச்சரிக்கையா போடுவாரு. இவர் ரேட்டுக்கு என்ன செய்வாரு, 10 மாடி கீழே இறங்கி வெளியே கேட்ட திறந்து வந்துதான் என்ன செய்வாரு, தர்மம். அதுதான் முறை, அப்படித்தானே செய்யணும். சாமி இதே போலதான் நமக்கு அருள் செய்வதற்காக அருவுருவ நிலையிலிருந்து இன்ன தன்மையினென்றே சொல்ல முடியாத நிலையிலிருந்து நமக்காக இறங்கி பரசிவனும் பராசக்தியுமாக ஆகி அப்புறம் சிவமும் சக்தியாக அதுக்கப்புறம் தான் 4 தத்துவத்துக்கு வராரு. 36 தத்துவங்களை நமக்கு கருவிகளா கொடுத்து 5 தத்துவத்தை சிவபெருமான் எடுத்துக் கொள்கின்றார். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கின்ற 5 தத்துவத்தை மட்டும் சிவத்தத்துவமாக தனக்கு எடுத்துக்கொண்டு நமக்கு 31 கருவிகளாக கொடுக்கின்றார். அந்த 31 கருவிகள் எப்படின்னா காலம், நேதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 5 சேர்ந்தது நமக்கு உடம்புக்கு சட்டை போல புருடன் என்று வரும். காலம், நேதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற 5ம் சேர்ந்தது புருடன் என்று பெயர். இப்ப நமக்கு எப்படி சட்டை போடுற, உடம்புக்கு சட்டை போடுறோமோ அதே போல நமக்கு சட்டையாக ஓதுவது புருடன் என்கின்ற தத்துவம். அதுக்கப்புறம் மாயை என்கின்ற ஒரு தத்துவம் இருக்கு. ஏற்கனவே இது பிரகிருதி மாயா கோணத்திலிருந்து அதுல ஒரு தனி மாயை என்று ஒரு மாயை எண்ணில்லாத பொருட்கள் இருக்கு. அதுல ஒரு கூறு எடுத்து தான் சாமி கொஞ்சம் பயன்படுத்துறேன். சாமி முழுமையாக எப்பயுமே மாயையை பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா அவருடைய ஆற்றல் பேராற்றல் வடிவன். அதனால சிவபெருமான் முழு ஆற்றலையும் எப்பயுமே சாமி பயன்படுத்த மாட்டார். ஒரு சிறு பகுதியை பயன்படுத்தினதுதான் இந்த மாயை. அதுலயும் மாயில இருந்துதான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாரு, இந்த உடம்பு எல்லாமே கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட கருணைமா கடல் கொடுத்து நாம என்ன செய்யறோம், இறைவனை ஈஸியா பார்க்கிறோம். பஞ்ச கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் ஆனதுதான் இந்த உலகம். இந்த பஞ்சபூதங்களுக்கு அறிவு இல்லைன்னாலும் கூட அதை இயக்குவது யார் என்றால் சிவபெருமான் தான் இயக்குகின்றார். அறிவற்ற பொருளை இயக்குவது அறிவுடைய பொருள். இது அறிவு இருக்கா அந்த பொருளுக்கு? மைக்கே நான் சொல்றதை கேளு அப்படின்னு அது கேட்குமா? என்னத்த சொல்றாலும் கேட்காது. எவ்வளவு நேரம் நீங்க கத்துனாலும் நம்ம சொல்றது அது கேட்காது. ஏன்னா அது அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளை நாம இப்ப எடுத்து என்ன செய்யறேன், திருச்சிற்றம்பலம் அப்படின்னு என்ன செய்யறேன் சொன்னா பேசு. அறிவற்ற பொருளை அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியும். அது போல பஞ்சபூதங்களுக்கு அறிவு கிடையாது. நெருப்புக்கோ, நீருக்கோ, நிலத்துக்கோ எதுக்கு அறிவு கிடையாது. ஆனா அந்த அறிவற்ற பொருளை பேரறிவுடைய இறைவன் எடுத்து இயக்குகின்றார். நிச்சயம் பேரறிவுடையவர் தான் எடுக்க முடியும். நம்ம போய் நீரையும் நெருப்பையும் போய் இயக்க முடியுமா? இப்ப நெருப்புல சூடு வருது, எப்படி வருது? இறைவன் இல்லாம அதுல வராது. காற்று தானாக அசையாது, அதை ஒருவர் அசைக்காம அசையாது. ஆனா வெளியில போனா தென்றல் காத்து வீசுது. ஆகா எவ்வளவு சுகமாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் யாரு கொடுக்குறா? சாமி இல்லைன்னா அங்க எதுவுமே இயங்காது, இயக்கம் கிடையாது. நாமெல்லாம் உயிர் வாழும் பொருட்டு நமக்காக பஞ்சபூதங்களை கொடுத்து இந்த பூமியில சஞ்சரிக்க செய்யறோம். மண்ணே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புக எந்தனை உழல பண்ணு வித்து விட்டாய். அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்தாய். அறியாமன்னு தெரிஞ்சது கூட பெருமானே என்னை ஒன்ன மறக்க வச்சு என்னை இங்க பிறக்க வச்சியே சாமின்னு பாடிக்கவாசம். யார மறக்க வச்சு? சிவபெருமான மறக்க வச்சு நம்ம இந்த பூமியில விட்டுருக்காரன். ஒண்ணு மறக்க வச்சு என்னை பிறக்க வச்சியே சாமி. ஆனா என்னுடைய அறியாமைன்னு தெரிஞ்சிருந்து சிவபெருமான எப்படி வந்தாராம்? குருவாக வந்தார். குருவாக நம்மளுடைய அறியாமையை போக்கி திருவடிக்கு ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் சிறப்பு. சரி, இப்ப அம்மையார் எப்படி இருந்தாங்க? அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல் காதல் கொண்டு இடர் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி வணியாரேனும் சுடர்வுகளில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது என் நெஞ்சி அவருக்கு என்று என் அன்பு முழுவதும் பெருமானே உனக்குத்தான் இருக்கின்ற நிலையில் வளர்ந்தார். கரைக்கம்மை எப்படி வளர்றாங்க? சிவபெருமான் மேல் பிறந்ததுமே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லியே வளர்கின்றார்கள் அம்மையார்.
எனக்கினிய எம்மானை ஈசனையான் என்றும் மனக்கினிய வைப்பானை வைத்தேன் எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இப்புட்டேன். உண்டோ எனக்கறியது ஒன்று, ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒளிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன், ஒன்றேதான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கலி சேர் அங்கையற்கு ஆளாம் அது அப்படின்னாரு காரைக்கால். அற்புத திருவந்தாதில சொல்லியிருக்காங்க. எப்படி பாட்டுங்க ஒவ்வொரு பாட்டும் பிறந்த மொழி பெயர்ன்ற போய் பாடிப்பாரு. சாமி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒருவன் தான் முழுமுதல் போகணும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே அதிலே துணிஞ்சிட்டேன், நீதான் முழுமுதல் பொருள் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ள அடைத்தேன், ஒன்றே கான். அந்த உறுதியா இருக்கணும். காலையில ஒரு சாமி, மதியம் ஒரு சாமி, சாயங்காலம் ஒரு சாமி, ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். எல்லா தெய்வத்துக்குள்ள இருக்க இயக்குவதே சிவபெருமான் தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும். இவை இலாதான் அறிந்து அருள் செய்வார் என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லுது. அப்படி அம்மையார் புனிதவதியாக வளர்ந்து வருகின்றார்கள். அப்படி வளரும் போது எப்படி இருந்தாங்கன்னா, வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு பருவம் வந்தது. அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள். அங்கே நாகப்பட்டினத்தில் அங்கேயும் துறைமுகம்லாம் இருக்கு. அங்க பரமதத்தன் என்றவருக்கு மனம் பேசினார்கள். எல்லாம் ஒத்து போச்சு. பெரியவங்க எல்லாம் கூட்டு போய் இந்த பெண் பார்ப்பார்கள்ல, அவங்க வணிகர் குலமான்னு பார்ப்பாங்க. எல்லாருமே இப்ப அப்படிதான் செய்யறாங்க. நம்ம குலமாங்க நல்லா விசாரிச்சிட்டீங்களா, 4 பேர்ட்ட விசாரிச்சிங்களா செய்வாங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, போய் அங்க போய் பூரா பக்கத்துல பூரா பையன் நல்ல பையனான்னு விசாரிப்பாங்க. பக்கத்து வீட்டுல போய் கேட்பாங்க. சிலர் பக்கத்துல கேட்டா எதுவும் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஒரு 10 வீடு தள்ளி என்ன செய்வாங்க, போய் கேட்டு வருவாங்க. பையன் எப்படியா, அவனா சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க. சில பேர் அப்படிலாம் சில பேர் பொய் சொல்றதும் உண்டு. சில பேர் அப்படி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நல்ல பையன் சொல்லியிருக்க அப்படிங்கிறதான். சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிலையில இருக்காங்க. இன்னொன்று, நான் என்னதான் நாம சொன்னாலும் அவங்களுக்கு தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான். அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று சாமி கிட்ட எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும். அப்படியே திருமணம் ஏற்பாடு பண்ணினார்கள். திருமணம் இருவருக்கும் நடந்தது. அம்மையார் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வார்களாம், அம்மையார் அவர்கள் அடியார்கள் யாரா வந்தாங்கன்னா, நம்பர் அடியார் அணைந்தால் யாராவது வீடு தேடி அடியார்கள் வந்தாங்கன்னா, நம்பருடைய அடியார்கள், நம்பர் நாமம் வரதன் நாமம் நமச்சிவாய். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி நம்பருடைய அடியார்கள் யாராவது வந்து வீட்டில் வந்து அணைந்தால் நல்ல திரு அமுது அளித்தும். இப்ப அடியார் வந்து என்ன செய்வாங்களா, நல்ல திரு அமுதுன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடு விருதம் இருந்தா என்ன செய்வோம், ஆகாது போகாதெல்லாம் எடுத்து வச்சு இருக்காது, சட்டி பண்ணிய கட்டிவிட்டு இடத்த காலி பண்ணுற மாதிரி நம்ம இருப்போம். ஆனா நல்ல திரு அமுது அளித்தார்களாம் அம்மையார். அது சொல்லும் போது நல்ல திரு அமுது தான் சேக்கிலார் சொல்றாரு. நல்ல திரு அமுது அளித்தோம். அடியார்கள் வந்தாங்கன்னா நல்ல அறுசுவை உணவு கொடுக்கணும். அறுசுவை என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அறுசுவை வந்து பாயசத்தோடு சாப்பாடு பண்ணணும். வேற என்னது அப்படின்னா, நம்ம இனிப்பு, உப்பு, உரப்பு, கார்ப்பு இந்த 4 தான் கொடுப்போம். ஒரு 2 கொடுக்க மாட்டோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம். கசப்பும் தோப்பு கொடுக்க மாட்டோம். அது எதுல இருக்கு தெரியுமா உங்களுக்கு, சுண்டவத்துல இருக்கு. சுண்டவத்துல பருநெல்லிக்காய் பார்த்தீங்களா, பருநெல்லிக்காயில அறுசுவையே இருக்கு. அடியார்கள் அன்னம் பாடிச்சா கண்டிப்பா என்ன வைக்கணும், நெல்லிக்கனி வைக்கணும், இல்லைன்னா சுண்டவத்தில் வைக்கணும், இல்லைன்னா நாத்தங்காய் ஊர்ல வைக்கணும். நாத்தங்காய் ஊர்ல 2 சுவையும் இருக்கு. எது வச்சாலும் மற்ற சுவையெல்லாம் வைக்கும் போது இதையும் சேர்த்து வைக்கணும். அப்படிதான் அறுசுவையில சேரும், இல்லைன்னா சேராது. அப்ப அறுசுவை கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு அடியார்கள் எப்படி வரவேற்றுமா, கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதனித்திடை அருச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அறுசுவை உணவு கொடுக்கணும். எப்படி முதல்ல வீட்டுக்கு வரவழைத்து பாத பூஜை செஞ்சு அவர்களை அர்ச்சனை செய்து இல்லத்துக்கு வரவழைத்து அவர்களை அமரச் செய்து சிவபெருமானுக்கு எப்படி பூஜை செய்யணுமோ அதே போல அடியார்களுக்கு திரு அமுது அளித்து அவர்களுக்கு பூஜை செய்யணும். தீவரணையெல்லாம் காட்டணும். அடியார்களுக்கு புஷ்பம் சாத்தி
முறையாக என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜை என்று பெயர். அடியார்கள் செய்வது என்ன பேரு? சிவபெருமானுக்கு செய்கின்ற பூஜை மகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு செய்கின்ற பூஜை மாகேஸ்வர பூஜை. சிவபெருமான காட்டுல ஒரு பக்கம் யாருக்கு பெருசு? அடியார்களுக்கு. மாக்கு பக்கத்துல என்ன வந்துருது? மாகேஸ்வரர். சிவபெருமான் மகேஸ்வரர், அவருடைய அடியார்களுக்கு மாகேஸ்வரர் என்று பேர். அதனால அடியார்கள் எப்பயுமே சிறப்பு. ஏற்கனவே நம்ம சொன்னது போல, ஏன் அடியார் சிறப்பு அப்படின்னா, தொண்டதம் பெருமை சொல்வதும் பெரிதே. முருகபெருமானும் யாரு பேசுனாங்க? யாரும் பேசுனாங்க. பெரிது பெரிது போனம் பெரிதோ அப்படின்னாரு முருகபெருமான். இல்ல, போனமும் நான்முகனுடைய படைப்பு அப்படின்னது. அப்ப நான்முகன் பெரிதா அப்படின்னு முருகபெருமான் கேட்டார். நான்முகனும் திருமாலுடைய உந்தியில் இருந்து வந்தான். அப்ப திருமால் தான் பெரிய வரும் அப்படின்னு முருகபெருமான் கேட்டார். திருமாலோ அலைகடல் துயின்றான். அவர் எப்பயுமே எதிர இருப்பாரு, கடலுக்குள்ள அலைகடல் துயின்று கொண்டு இருப்பார். அப்ப அந்த அலைகடல் பெரிதோ அப்படின்னாரு. அலைகடலும் குறுமுடி உண்டது தானே. குறுமுனி யாரு? அகத்தியம். அவர் கடலை ஒரு தடவை வத்து செய்தார், கடலை குடிச்சிட்டாரு. அப்ப குறுமுனி பெரியவரா அப்படின்னு சொல்லும் போது, குறுமுனியோ கலசத்தில் இருந்து வந்தோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியது. கலசத்தில் இருந்து யார் கலசத்தில் இருந்து வந்தா? அகத்திய மாமுனிவர் கலசத்தில் இருந்து வந்தார். இந்த கலசத்திலிருந்து வந்தோங்கிற அந்த குறைய போக்கிய தளம் எது என்று கேட்டால் நமது வைத்தியநாத சாமி திருக்கோயில். மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் குருமுனி ஆகிய அகத்திய மாமுனியருக்கு கலசத்திலிருந்து பிறந்தோங்கிற இதே வரலாறு கிடையாது. அவர் இங்க வைத்தியநாத சாமி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கலசத்திலிருந்து பிறந்தோங்கிற நிலை மாறியது. அது வரைக்கும் அவருக்கு கலசத்தில் இந்த செய்தி நடக்கும் போதெல்லாம் குருமுனி ஆகிய அகத்திய மாமுனிவருக்கு கலசத்திலிருந்து பிறந்தோம் தான் பேரு. கலசத்திலிருந்து பிறந்தோன்னு சொல்றாரு பாத்தீங்களா? குருமுனியோ கலசத்திலிருந்து வந்து. அப்ப கலசம் தான் பெரியதா அப்படிங்கும் போது, கலசமோ புவியில் சிறுமண். கலசம் எதுல வந்தது? புவியில் சிறுமண். அப்ப அந்த புவிதான் பெரிதா அப்படின்னு கேட்கும் போது, அந்த புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். இந்த பூமி யார் தாங்கியிருக்கான்? ஆதிசேரன். பூமி அரவினுக்கு ஒரு தலை பாரம். அந்த அரவமும் உமையவள் சிறுவீரர் மோதனம். அப்ப உமையவள் தான் பெரிதோ அப்படின்னு கேட்கும் போது, உமையவளோ இறைவனுக்கு ஒடுக்கம். அம்மா யாருக்குள்ள ஒடுக்கம்? சாமிக்குள்ள ஒடுக்கம். அப்ப கடைசியை கேட்டார் முருகபெருமான், நல்லா சொல்லு, அவ எல்லாரை விட பெரியவர் இறைவன் தானே. முருகா முருகா அப்படிலாம் இருந்துச்சு. முருகா, அவருக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? அந்த இறைவனும் தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரியதேன்னு முடிச்சாங்க. சிவபெருமான் யாருக்குள்ள ஒடுக்கம்? தொண்டர்களுடைய உள்ளத்துல எப்போதும் உண்டு. அதனால எப்பயுமே தொண்டர்களுக்கு நாம எது செஞ்சாலும் இரட்டிப்பாக ஆகும். இப்ப தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு போய் சேர்ந்துரும்? சாமி போய் சேர்ந்துரும். தொண்டர்கள் வீட்டு அமர்ந்து செஞ்சீங்கன்னா யாருக்கு போய் சேர்ந்துரும்? சிவபெருமானுக்கு டைரக்டா போய் சேர்ந்துரும். போன வருஷம் கூட அடியார்கள்லாம் கூட்டு வச்சு அமர்ந்து பழிச்சாங்க நம்ம வைரச வீட்டுல. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியார்களை பயன்படுத்தணும். வீட்டுல திருமுறைகள் பாடி அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பழிச்சா மிகுந்த சிறப்பு. அதுக்கு மேல இந்த மண்ணில் பிறந்த பெரும் பெயர் எது என்று கேட்டால் அடியார்களுக்கு அன்னம் பாலித்தலே பெரியது. அதை செஞ்சாச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய பயன் புரியுது. நிறைய சொல்லுவாங்க, மனுஷனா பிறந்த 2 மரக்கண்ணை வச்சிருங்க அப்படிங்கிறாங்கல்ல, அது கிடையாது. மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார். மதி யார் சொல்லியிருக்கா? சிவபெருமான். அவருடைய அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? இந்த பிறவில அடியார்களுக்கு அன்னம் பாய்ச்சி அமுது செய்வித்தல். கண்ணினாளாதல் நன்னிலா பொலிவு கண்டாதல் உண்மையாவின் உலகம் முன் வருகன உரைப்பார். அதையும் செய்யணும். திருக்கோயில் நடக்கக்கூடிய திருவிழாக்களையும் கண்டு மகிழ வேண்டும். இது 2மே நாம செய்ய வேண்டிய பயன். அதனால பிறவி பயனை நாம என்ன செஞ்சிடணும்? அதை அனுபவித்து நாம் போக்க வேண்டும். அப்ப சிவபெருமானுக்கு செய்வது மகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு செய்வது மாகேஸ்வர பூஜை. படமாட கோயில் பகவர் கொண்டியில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்க தாமே. யார் சொல்றா? திருமணதேவன் என்ன சொல்ற? சிவபெருமானுக்கு நீங்க ஒண்ணு வச்சீங்கன்னா அது அடியார்ல சாராது. ஆனா அடியார்களுக்கு நீங்க ஒண்ணு செஞ்சா யாருக்கு போயிடும்? சாமி போய். அவங்க கூட கிஃப்ட் பாக்ஸ் தான் நிறைய கொடுத்தாங்க. நம்ம சிவா கணேசன் அடியார்கள் வர வச்சு திருக்கோயில வச்சு திருமுறையெல்லாம் பாடி கிஃப்ட்டு அடியார்களுக்கு தேவையான பலகாரங்கள் எல்லாமே வச்சு ஒரு பை நிறைய கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு எது வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அடியார்களுக்கு அமுது பாலிப்பது நம்ம பெரும் கடனாக எண்ணி நாம் அதை செய்ய வேண்டும். இப்பிறவி தப்பில் எப்பிறவி வாய்த்தது ஈதோர் பிறவி நம் நமக்கு மதித்திருவின்கிறாரு அப்போசாமி.
அதனால இந்த பிறவியா நாம பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பருக்கு அக்கு ஆகா. நடமாட கோயில் யாரு? சிவபெருமான் அடியார்கள். படமாட கோயில் சிவபெருமான். சிவபெருமானுக்கு வச்சா அடியாருக்கு வராது, அடியார்களுக்கு வச்சா சிவபெருமானுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய். ஆகையினாலே எது செய்தாலும் அடியார்களுக்கு செய்ய 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 சிவபெருமானை போய் சென்று அடைந்து கொண்டே இருக்கும். 63 நாயன்மாருக்கு குரு பூஜை செஞ்சா யாருக்கு போயிடும்? சிவபெருமானை போய் சென்றடையும். நாயன்மார்களுக்கு பூ வச்சா யாருக்கு போயிடும்? சாமிக்கு போயிடும். இப்படி எதை செய்தாலும் அடியார்களுக்கு நாம் செய்ய செய்ய பெருமானுடைய அருளை நாம் பெறலாம். அப்படி செய்யும் போதே நம்பர் அடியார் அடைந்தால் நல்ல திரு அமுது அளித்தும். அம்மையார் என்ன செய்வாங்க? நல்ல திரு அமுது அளித்தும். வேற என்ன செய்வாங்கன்னாரு. இப்ப அடியாருக்கு அன்னம் பழிச்சா மட்டும் போதுமா? வேற எதுவும் கொடுக்க வேண்டாமா? வஸ்திர தானம் பண்ணணும். அடுத்து சொல்றாங்க, செம்பொன் நம் மணியும் வரவங்களுக்கு வைரம் வைடூரியம். இப்ப நம்ம அப்படிலாம் கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். என்கிட்ட இருக்கிறது ஒரு மணியும் தான் இருக்கு, அதை வச்சு நான் எப்படி தர்மம் செய்ய முடியும்? நல் மணியும் நல்ல உங்ககிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். உங்ககிட்ட நிறைய மணிகள் இருந்துச்சுன்னா அடியாளுக்கு தாராளமா கொடுக்கலாம். நல் மணிகளும் நவமணிகளும் 9 வகையான நவமணிகளும் செலும் தூக்கிலும். செலும் தூக்கினா பட்டாடை. அடியாளுக்கு சும்மா சாதாரண அடலை கொடுக்கக்கூடாது, உயர்ந்த அடைகளா கொடுக்கணும். இருக்கிறதுலே கம்மியான எவ்வளவு? 15 ரூபாயா? இதை கொடுங்க, ஒரு போய் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு. இருக்கிறதுலே கம்மியா தயவு செய்து என்ன செய்யக்கூடாது. நீங்க ஒரு இது வாங்கி கொடுத்தாலும் உயர்ந்த அடையாளம் வாங்கி கொடுக்கணும் அடியாளுக்கு. அதுதான் சிறப்பு. புரியுதா? புரியுற மாதிரி தான் இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும் அப்படி எது செஞ்சாலும் உயர்ந்த ஆடைகளாக அடியாளுக்கு வாங்கி. நல் மணிகளும் செழுந்துகிலும் முதலான தம் பருவினால் அவருக்கு தகுதியின் வேண்டுவ கொடுத்து. அந்த தகுதியினால இந்த அடியாருக்கு இன்னும் கேட்டு வருவாங்க, அவருக்கு இன்னும் கொடுக்க வேண்டும் என்ப அந்த தகுதியை அறிந்து அம்மையார் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு வேண்டுவன கொடுப்பார்களாம். யாரு? புனிதவதியாராக விளங்கக்கூடிய காரைக்கால் அம்மையார். இப்ப நாம் பேசிக்கொண்டிருப்பது காரைக்கால் அம்மையார் புராணம். அப்பவும் மறந்துடக்கூடாது. திடீர்னு ஞானசம்பந்தரை சொல்றாரு, திடீர்னு அப்பர் சாமியில சொல்றாரு, திடீர்னு அந்த புராணம் கேட்டுக்கிட்டதான் நினைச்சிடக்கூடாது. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் அம்மையார் புராணம். சரி, உம்பர் பிரான் திருவடிக்கு உணர்வு மிக இருக்கும். அந்த ஒழுக்கக்கூடிய நாள் இப்படி ரொம்ப நாளும் நடந்துகிட்டே இருந்தது. அடியார்கள் வரவும், அவங்களுக்கு திரு அமுது அளிக்கிறதும், அவர்களுக்கு நவமணிகள் கொடுப்பதும், அவர்களுக்கு நல்ல பட்டாடைகள் செலுந்துகள் எல்லாம் கொடுப்பதும் இருந்து கொண்டே இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடியார்களுக்கு நீங்க ஒரு வஸ்திர தானம் செய்தீர்கள் என்றால், ஒரு சேலை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேலையில எத்தனை நூல் இருக்கும்? ஒரு நூலா இருக்கும். ஒரு நூலுக்கு சிவலோகத்துல 1 கோடி வருஷம் நீங்க இருக்கலாம், அங்க போய் சுகமா இருக்கலாம். எங்க சிவலோகத்துல ஒரு நூலுக்கு, ஒரு சேலையில எத்தனை நூல் இருக்கும்? அத்தனை கோடி வருஷம் நீங்க எங்க இருப்பீங்க? சிவலோகத்துல. அங்க சரிய தொண்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம், அங்க போய் பூக்கட்டலாம், அங்க எல்லா பணியும் இருக்கு. கைலாய மலையிலாம் எல்லாமே இருக்கு. சரிய தொண்டு வீதி இருக்கு, கிரியாளர் வீதி இருக்கு, யோகியர் வீதி இருக்கு, ஞானியர் வீதி இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்கேயும் போய் செய்யலாம். ஆனா அங்கேயும் உழைப்பை காட்டி நம்ம அதுக்கு மேல போகணும், சுவாமியுடைய திருவடியை அடைய வேண்டும். இப்படி பக்குவம் வர வரதான் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாட்சியம் என்கின்ற நிலை அப்படி படிப்படியா தான் வரும். அப்ப ஒரு அடியார்களுக்கு வஸ்திரதானம் செய்யும் போது அதுல எத்தனை நூல் இருக்கோ அத்தனை வருஷம் சிவலோகத்தில் அவர்கள் வசிப்பார்கள். ஆகையினாலே இந்த மண்ணில் பிறந்த பெரும்பயிர் என்ன? அடியார்களுக்கு அமுது பாலிப்பதும் நல்ல ஆடைகளை வழங்குவது. அதைத்தான் முயற்சி செஞ்சுட்டே வராங்க. செழுந்துகிலும் நவமணிகளும் நல்ல திரு அமுது அளித்தும். நல்ல உயர்ந்த உணவா கொடுக்கணும். அடியார் வந்தா இருக்கிறதுல மட்டமான அரிசியை வாங்கிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது, கூட நல்ல உயர்ந்த இருக்கிறதுல கூடன அரிசி எது அதை வாங்கிட்டு வந்து அடியாருக்கு சமைச்சு கொடுக்கணும். சரிதானாச்ச? அப்படி ஒழுகி வருகின்ற நாளில் அம்மையார் அவர்கள் இப்படி நடந்துட்டே இருந்தது. உடனே பரமதத்தன் வாணிகம் செய்ய போயிருந்தார். அங்கே 2 மாங்கனி அவர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை எடுத்து வீட்டில் போய் வை என்று கூட வேலை செய்கிற ஆளுக்கு அப்படி கொடுத்தார். அவங்க நேரம் கொண்டு வந்து அம்மையிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. எத்தனை கனி? நல்லா கவனமா கேட்கீங்கன்னு அப்பப்போ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்க. 2 கனி. சில நீங்க 3 கனி தானே சொன்னீங்க, 2 கனி கொடுத்து அதை நேரம் கொண்டு வந்து வீட்டுல வந்து கொடுத்தாங்க. அந்த அம்மையார் எடுத்து உள்ள வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு அடியார் அவர் வீட்டு வாசலில் வந்து நின்றார். அது சொல்றாரு, அணிவேல் பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே வேலேறி உணர்வு கூடும் வேண்டி பெறுவர் மெய்யில்
இப்படி வழங்கி வந்துடுற நேரத்தில் ஒரு நாள் கதவை கட்டினார் அடியார். ஆனா சிவபெருமான் கிடையாது. இந்த இடத்துல சிவபெருமான் வரல, ஒரு அடியார் வந்தாருதான் சொல்றாரு. ஒவ்வொரு சில இடத்துல வந்து சிவபெருமானே வருவார். இப்ப திருநீலகண்ட நாயனார் வரலாறுல சுவாமி வந்தார். ஆனா இங்க யார் வந்தா, ஒரு அடியார் வந்தாரு. நல்ல பழுத்த அடியார் வந்தார். வந்ததுமே அம்மையார் பார்த்ததுமே என்ன பண்ணாங்க, அந்த நேரத்துல சமையல் ஆக்கினார்கள், உணவு தயாரித்தார்கள். ஆனா காய்கறிகள் செய்யவில்லை. இப்ப காய்கறிகள் செய்யறதுனால சாமி வரலை. நம்ம ஆள் இருக்காரு இப்ப கரெக்ட். இப்ப தொண்டருடைய பெருமை உலகுக்கு உணர்த்தணும், அம்மையாருடைய புகழை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக கரெக்டா சமையல் சோறு பொங்கியாச்சு. கரெக்டா அடியார் வந்து கதவு தட்டுறாரு. இப்ப காய்கறி வேணும்ல, காய்கறிக்கு அவசரத்துக்கு என்ன செய்யணும், இந்த மாங்கனியை தான் எடுக்கணும். அதுக்காக சாமி என்ன பண்றாரு, கரெக்டா அந்த மாங்கனியை கொடுத்துட்டு இருக்காரு. இங்க உள்ள இருக்கு. அடியார் வந்ததும் உடனே கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி வண்டு காதலின் ஆதனித்திரை அர்ச்சனை செய்து உண்டினாலு விதத்திலாறு சுவை திறத்தில் அண்டர் நாயகர் சிவபெருமானே இல்லத்துக்கு வந்திருக்கின்றாரே என்கின்ற அந்த உணர்வோடு வந்தா அடியார்களை பார்த்தா அந்த திருநீர் முத்துராஜத்தை தான் பார்க்கணும், ஆளை பார்க்க கூடாது. தெரிஞ்சுக்கோ, யாரை பார்க்கணும், அடியாருடைய திரு வேடத்தை பார்க்க வேண்டும், ஆளை பார்க்க கூடாது. இவனுக்கு எனக்கு ரொம்ப நாள் இவரை பிடிக்கவே பிடிக்காது, அப்படின்னு செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. எப்பேற்பட்ட ஆளாம் தான் சரி, பகை வரை வெளியே எதுக்கு போனா கூட நீங்க என்ன செய்யணும், அந்த வேடத்தை பார்த்து அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும். அதுதான் நம்ம சைவத்தில் சொல்லப்பட்ட நியதி. செம்மலன் வந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயமும் தானும் அரண் என தொழுமே. அப்ப அடியாருடைய வேடத்தை பார்த்து என்ன செய்யணும், தொழுது முதல்ல இல்லத்துக்கு வரவழைக்க வேண்டும். அர்ச்சனை செய்து உண்டினாலு விதத்திலாறு சுவைதிரத்தில் அண்டநாயகரே இல்ல தேடி வந்திருக்கின்றாரே என்கின்ற உணர்வோடு அவரை உள்ளே வரவழைத்து அம்மையார் என்ன பண்ணாங்க, இப்ப சமையல் செஞ்சாச்சு, இப்ப காய்கறி அமுத்து கொடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த மாங்கனில 2ல் 1 எடுத்து என்ன செஞ்சாங்க, அடியாருக்கு வச்சாச்சு. இப்ப அந்த அடியார் நல்ல மனமகிழ்படி திரு அமுது எடுத்து அடியாருக்கு கொடுக்கும்போது திரு அமுதுன்னு சொல்லணும், சோறுன்னு கூட சொல்லக்கூடாது, திரு அமுது. அது மாதிரி பூசை எப்படிப்பட்ட பூசை, மாகேஸ்வர பூஜை. அடியாருக்கு அதுவும் மதிய வேளையில கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. அடியார்களுக்கு எப்போ கொடுக்கணும், மதியம். ஏன்னா அடியார்களுக்கு கொடுக்கும்போது சிவபெருமானே என்ன செய்வாராம், வந்து ஒரு ஆளாக இருந்து உணவு அருந்துவார். அப்படி சிறப்புடி நாயனாருடைய வரலாறுல அவரு 1000 பேர் கிளை போட்டுருப்பாரு, 999 பேர் தான் இருப்பாங்க, ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா சாப்பிட்டு முடிச்சு போகும்போது பார்த்தா 1000 பேர் இருப்பாங்க, சாமி அதுல ஒரு ஆளா இருப்பாரு. இது அவங்களுக்கு நாம என்ன நினைக்கிறோமோ சிவபெருமான் அதை தகுந்தவாறு எப்படி சாயினும் ஏத்தினும் ஏத்தினார் அப்படி ஈசன் அருள் பெறலாமே என்று சொல்வதற்கு என்னங்க, பெருமான் பெருங்கருணையாளர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சுவாமி கட்டாயமா கொடுப்பாரு. உங்களுடைய எண்ணம் மட்டும் உயர்வாக இருந்தால் சிவபெருமான் அதுல வந்து கலந்துக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி அதை வந்து செஞ்சிரு. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவாரில்லை, முன்னாடியுள்ளே ஒளியிலோ நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான் என்ன. கண்ணாடி போல சாமி என்ன செய்வாரு, நான் முன் வந்து அரிசி எது நான் சாதாரணம் நினைக்காங்க. பெரும் கருணையாளர் உள்ள உட்காந்துருக்காரு. இப்பேற்பட்ட கருணையாளர் தெரியுமா, பெருவிளையாடல் மேயப்பிரான் 24 திருவிளையாடல் செய்ய இந்த இடத்துல திருவிளையாடல் புரிஞ்ச இடம். இந்த இடத்துல உட்காந்து இங்க கேட்குங்க, பெரும் தவம் இருந்தா தான் உட்காந்து கேட்க முடியும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அடியன் ஒரு காலத்துல இங்க உட்காந்து கேட்டதுனால இங்க சாமி அடியனை பேசும்படி செஞ்சிருக்காரு. பெரும் கருணையாளர் நமக்கு பெருமை. 24 திருவிளையாடல் செய்ய சிவலிங்கமாய் உரைந்தான், ஒரு விலையேற்கும் அவர் பெயர் உரைத்துள்ளவர்கள் கருவிலை பிறவி ஓம் கடந்து கதியை சார்வர் என்று நமது நூல்கள் சொல்லியிருந்தார். இங்க வந்து வைத்தியநாதான் ஒரு முறை உருகி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது நமக்கு நூல் சொல்லுது. இனி ஒரு தாய் வயிற்றில் நாம் பிறக்க மாட்டோம். இங்க வந்து வைத்தியநாதான் உருகி ஒரு முறை சொன்னான், ஒரு தடவை சொன்னாலே. நீங்க 1000 தடவை சொன்னீங்கன்னா சுத்தமா பரவ கிடையாது. ஆனா உருகி சொல்லணும், மனம் ஒன்றி சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஈசன் தன் அடிக்கு அன்புமையை கருவது தேவின் தருவதும் கருணை. ஈசன் தன் அடிக்கு யார் இந்த பெருமான் மேல் திருவடி மேல் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களை இனி ஒரு தாய் வயிற்றில் பிறக்காதவாறு செய்வார் சிவபெருமான். வைத்தியநாசாமி எப்படி பண்ணுவாராம், இனி ஒரு தாய் கருவரு தேவியின் மேலோர் வைத்தியநாதன் காணீர். ஏற்பட்ட கரணியமாக. அப்ப அம்மையார் அவர்கள் அடியார்கள் வந்தாரு, ஒரு கடி எடுத்து வச்சாச்சு. இப்ப அவரு
உணவு அருந்திட்டு சென்று விட்டு இப்ப காலையில போன ஒரு பரமதத்தன் வராது, வீட்டுக்கு வராது. வந்து நம்ம அம்மையாரு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சுட்டாங்க, அறுசுவை உணவு எல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்ப அடியார் வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அறுசுவையும் எடுத்து வச்சு சமைச்சுட்டு இருக்காங்களா, சமைச்சு எடுத்துட்டு அதுல ஒரு கனியை மட்டும் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கனி எங்க போயிடுச்சு? அடியாருக்கு போயிடுச்சு. இப்ப இன்னொரு கனி எடுத்து வச்சாங்களா, இவரை சாப்பிட்டு பார்த்துட்டு ஏற்கனவே இன்னொரு கனி கொடுத்தல அதையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற. நம்ம சாமி எப்படிப்பட்டாரு? இப்ப எதுக்காக சாமி அவர் இன்னொரு கனி கேட்க வைப்பதும் யாரு? சிவபெருமான் கேட்க வைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா செயலும் யாருமே செய்யாது. இப்ப இந்த ஒரு கனியை முடிச்சுட்டு அவர் போயிருக்கலாம். ஏன்னா இப்ப காரகேயர்களுடைய புகழ் வெளியில தெரியணும், அதுக்காக அவர் என்ன பண்றாரு? இன்னொரு கனி எடுத்துக்கலாங்கிறாரு. உடனே அந்த அம்மையார்ட்ட சொன்னதும், ஏன்னா கணவனார கேட்காம எதையும் செய்யக்கூடாது, அது வந்து நியதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கணவனார கேட்காம எதாவது செய்யலாமா? செய்யக்கூடாதுல்ல, அது தவறு தானே. ஆனா தெரியாம அடியாருக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூஜை ரூமுக்கு நேரம் போனாங்க. பெருமானே பெருமானே பெருமானே, எல்லாருக்கும் கருணைமா கடலே, யாரு கேட்டாலும் வேண்டுவாருக்கு வேண்டுவான ஈவான் கண்ணா என்று நூல்கள் சொல்கின்ற அளவுக்கு அடியன் இப்ப நீ கேட்டு நீ கொடுக்கலன்னா நான் கணவனாருக்கு செய்த பெரும் தீமைக்கு உள்ளாவேனே பெருமானே என்று மனமுருகி வேண்டினார் சாமி. அப்படி வேண்டதுமே ஒரு பணம் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க கையில என்ன வந்துருச்சு? மாங்கனி வந்தது. அந்த கனி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே உள்ளது மாங்கனி. இந்த கனிக்கு பேர் என்ன? அதிமதுர கனின்னு பேரு. இந்த கனிக்கு என்ன பேரு? அதிமதுர. அதை கொண்டு போய் அம்மையார் கொண்டு போய் வச்சாங்க. அதுவும் செகண்ட்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போய் அவங்க மனம் அப்ப எந்த அளவுக்கு ஒரு செகண்ட்ல உருகிட்டாங்க. ஒரு அடுத்த நிமிஷமே மாங்கனி கையில வந்துருச்சு. அப்ப எத்தனை பிறவியில் அவங்க தவம் செய்திருந்தால் உடனே மாங்கனி வந்துருக்கும். யோசிப்பாங்க, பண்டைகள் செய்த தவத்தின் காரணமாக அவர்களுக்கு உடனே மாங்கனி வந்தது. அதை கொண்டு போய் கணவராட்ட கொண்டு போய் வச்சாங்க. அந்த கனிக்கு பேர் என்ன பெரிய? அதிமதுர கனி என்று. வெறும் கனிக்கும் அதிமதுர கனிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது தித்திப்பா இருக்கும், இது வந்து திகட்டவே திகட்டாத கனி. சிவபெருமான் கொடுத்த கனி எப்படி கட்டி? திகட்டாத கனி. இந்த கனிக்கு திகட்டிடும். நீ ஒரு மாங்காய் ரெண்டு மாங்காய் சாப்பிட்டு பாருங்க. இல்லைங்க வாங்க வேண்டாம், நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படி பொண்ணுக்கு உங்க செய்ய முடியாது, அருந்த முடியாது. ஆனா இவரு மறுபடியும் கேட்டாரா, இவரு அந்த ரெண்டாவது கனியை அப்படி சாப்பிட்டாரு பாருங்க, ரொம்ப தித்திப்பா இருக்கு. இப்படி ஒரு கனியை நான் பார்த்ததே இல்லையே. உடனே அம்மையார்ட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு கனியை நான் இந்த சுவைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னதும் இப்ப அம்மையார் வந்து தர்ம சங்கடத்துல உள்ளாராங்க. இப்ப கணவனாருக்கு பொய் சொன்னாலும் குற்றம், பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையும் மறைக்க கூடாது. ரெண்டாவது பெருமான் செய்த கருணையும் வெளியில சொல்லக்கூடாது யாருக்கும். நான் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க அம்மையார். இப்ப பெருமான் நமக்கு ஏதாவது ஒரு கருணை செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அதை 4 பேர்ல போய் எடுத்து சொல்லக்கூடாது. எனக்கு சாமி எனக்கு அதை பண்ணாரு, எனக்கு இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? யார்ட்டையும் சிவ ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவ ரகசியத்தை சொன்ன குற்றம். அதனால அதை நீங்க என்ன செய்யணும்னா, சாமி செய்கின்ற கருணையெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சு 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 என்ன செய்யணும்? உருகி உருகி வழிபாடு பண்ணணும். அதுக்குதான் சாமி உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்குறாரு. அந்த அனுபவத்தை உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு வெளியில சொல்லாம உள்ளே உருக வேண்டும். இப்ப சாமி செய்த அந்த கருணையை வெளியே சொல்ல முடியாமையும் கணவனாருக்கு பொய்யும் சொல்லக்கூடாத நிலையிலையும் இப்ப உண்மையை எடுத்து உரைத்தார்கள். இப்பேற்பட்ட கருணவன் பெருமான் வந்துதான் அந்த கனியை கொடுத்தாரு அப்படின்னதும், என்னது பெருமான் கொடுத்தாரா? எங்க இன்னொரு கனியை கொடு பார்ப்போம் அப்படின்னாரு. இன்னொரு கனியை கொடுக்க சொல்லி பார்க்கணும் அப்படின்னாருல்ல. இப்பதான் அம்மையாருக்கு ரொம்ப தர்ம சங்கடம். பெருமானே இதுவரைக்கும் நீ கொடுத்தது பெருசு கிடையாது, நீ இப்ப இந்த கனியை நீ கொடுக்கலன்னா என் கணவர் என்ன நினைப்பாரு நீ உனக்கே தெரியும். நீ பார்த்து இன்னொரு கனியை கொடு சாமின்னு கேட்டாங்க பாருங்க. அடுத்த நிமிஷம் இன்னொரு கனியை இப்படி காமிச்சாங்க. அவர் பார்த்தாரு, அடுத்த நிமிஷம் மறைஞ்சிருச்சு. இப்ப என்ன சொன்னாரு அவரு? கனியை கொடு பார்ப்போம், பார்த்து மறைஞ்சிருச்சு. இப்ப கொடு பார்த்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார கூட கொடுத்துருப்பாரு. ஆனா பார்ப்போம்னு சொன்னது அடுத்த நிமிஷம் மறைந்தது. உடனே அம்மையாரை தெய்வமாக மதித்தார்கள் பரமதத்தர். சாதாரண பெண்மணியே அல்ல, தெய்வ பிறவி என்று இல்லத்தோடு ஈடுபட அவர்களுக்கு மனம் இல்லை. உடனே அங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்றார். அயல் நாட்டுக்கு போய் வாணிகம் செய்ய வேண்டும் என்று நிறைய நிதி திரட்டி மதுரை பக்கத்துல பாண்டி நாட்டுக்கு வந்து அங்கே ஒரு பெண் மகனிடம் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதியாருடைய பெயரையே வைத்தார், அம்மையாருடைய பெயரையே அவர் வைத்தார். அது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்ப சொல்றாரு, அந்த இதை சொல்லும் போது
ஈசன் அருள் என கேட்டு அந்த மாங்கனியை கொடுக்கும்போது எல்லாம் ஈசன் அருள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு, அந்த கனி கிடைச்சது. உடனே எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க, இவர் வந்து அயல் நாட்டுக்கு போய் அந்த பெண்ணை திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு புனிதவதியார் என்று பெயர் வைத்தார்கள். இந்த செய்திய அம்மையார் எப்பயுமே பாத்தீங்கன்னா, யாராவது எங்கேயாவது அகப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் போட்டு கொடுக்கறது நம்மால மாதிரி யாரும் இருக்க முடியாது. இவர் பாண்டிய நாட்டுல இருக்கிற செய்திய இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பூரா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அம்மையாட்ட போய் அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க. உன் கணவனர் 100 கல்யாணம் முடிச்சிட்டாரு, அவருக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு அப்படிங்கிற செய்தி அறிஞ்சது. உடனே அம்மையாரை கூப்பிட்டு அங்க போறாங்க. என்னன்னா அவங்க வந்து நல்லதுதான் செய்யறாங்க. ஏன்னா சொல்லாம இருந்தாலும் குற்றம், ஊருக்காரங்க அதை சொல்லனாலும் குற்றமா. அதனால சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வர போறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. சுற்றக்காரங்களாம் இப்படிதான் இருக்கணுமா, அவளை கூட்டு போய் காமிக்கணுமா. உடனே அம்மையாரை கூட்டு போய் ஆடுறாங்க. உடனே இவரும் அந்த பெண்மணியை கூப்பிட்டு வர்றாரு. அந்த செய்தியை அறிந்து இந்த பெண் மகவாகிய அந்த புனிதவதியாரை கூப்பிட்டு போய் அம்மையார் திருவடியில போய் விழுந்தாங்க. யாருடைய திருவடியில? அம்மையாருடைய திருவடி. அந்த பாட்டை சொல்ற, அப்படி திருவள்ளியில விழுந்தது. மற்றவர் தம்மை நோக்கி மானிடம் இவர்தான் அல்லர். இவர் வந்து மானிட பிறவியே அல்ல, எல்லாரும் வணங்கக்கூடிய தெய்வம் என்று பரமதத்தன் சொன்னார். அங்க இருக்கிற சுற்றத்தார்கள் எல்லாம் கூப்பிட்டு சாதாரண மானிட அல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஏன் பெண்மணி காலில் போய் விழுறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. இவர் தெய்வ பிறவி, மனிதரே அல்ல அப்படின்னு நான் வணங்குவது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வணங்குங்கள் சொல்லி சொன்னாராம் பரமதத்தன். அடுத்த நிமிஷமே அம்மையார் என்ன பண்ணாங்களா, இனி வாழ்வதற்கு நான் இப்ப கணவனர் வேற திருமணம் முடிச்சிட்டாரு. இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன இருக்கு, ஏற்கனவே முதல்ல சொன்னாரு, எப்படி சொன்னாரு, லட்சுமியை காட்டிலும் திருவாகிய லட்சுமியை காட்டிலும் பேரழகு உடையவர்கள் அம்மையார் அவர்கள். முதல்ல சொன்னார்ல, பேரழகு மிக்க பெருந்தகை, பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார். முதல் சொல்லும் போது பேரழகு மற்றவருக்கு அதை நினைப்பு வரக்கூடாது என்பதற்காக அடுத்த நிமிஷமே அம்மையார் என்ன பண்ணாங்க, சாமிய மனம் ஒன்றினார். சிவர் வந்துட்டு அப்படி ஒன்றுனாங்களாம். நான் சொல்றேன் பாருங்க, ஆணவம் பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேனெறி உணர்வு கூற வேண்டிட்டே பெருவன் மெய்யில் ஊனடை மனப்பை பேர்க்கு உதறி, இந்த உடம்பு எல்லாம் உதறி, இந்த உடம்பு வேண்டாம் அப்படின்றாங்க, இந்த உடம்பை உதறி மெய்யில் ஊரடை வனப்பை எல்லாம் உதறி என்பு, இந்த உடம்பு வந்து எப்படி வருமா, எலும்பு எலும்பு வடிவமாகி பேயாகி. பேய்னா என்ன பேய், இந்த சுடுகாட்டுல இருக்கிற பேய் கிடையாது. நிறைய பேருக்கு சுடுகாட்டுல இருக்க பேய் நினைக்கிறாங்க. சுடுகாட்டு பேய் அல்ல, சிவகணங்கள், பேய் கணங்கள்னு பேரு. சிவபெருமானுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பேய் கணங்கள், எப்பயுமே சிவபெருமானை விட்டு பிரியவே பிரியாது அந்த பேய். அந்த கணங்களாகத்தான் அம்மையார் அவர்கள் கேட்டாங்க. அந்த பேய் வடிவத்தை தான் அம்மையார் அவர்கள் கேட்டார். எனது பேய் கண வடிவம் வந்துடக்கூடாது. அந்த பேயுடைய உடம்புல எலும்பாயிருமா, எலும்பாகி அந்த பேய் வடிவமாக ஆகி என்பெல்லாம் உருகி வானவெல்லாம் நிலவு வானுலகெல்லாம் வணங்கும்படி பேய் வடிவம் ஆனார். எல்லாரும் போற்றும்படி அம்மையார் என்ன செஞ்சாங்களா, பேய் வடிவத்தை எடுத்துக்கொண்டார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப யாராவது 80 வயசு ஆளு, நல்லா 80 வயசு ஆளானாலும் என்ன செய்யறாங்க, மேக்கப் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அளவு குறையக்கூடாதுன்னு. அன்னைக்கு ஒரு அம்மா சொப்பொழி கட்டமா தெரியும், ஒரு அம்மா வயசு 80 ஆச்சு, நைட்டு 12 மணிக்கு, எத்தனை மணிக்கு, 12 மணிக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா, இந்த ஐயா பார்த்துக்கிட்டே இருந்தாரு, என்னம்மா இப்படி 12 மணிக்கு இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கியம்மா, நீங்க ஒண்ணு நல்லா வந்துச்சு, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இந்த ஃபேஸ் லாக் வேற ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நான் அதான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ் லாக் அது சாதாரண முகத்தை பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அவர் சொன்னாரு, உண்மையான முகம் செல்போன் கூட பிடிக்கல அப்படின்னாரு அந்த ஐயா. அதனால நம்ம என்ன 12 மணிக்கு மேக்கப் பண்ணிட்டு இப்படி ஃபேஸ் லாக் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. அப்ப எப்படி இருக்கு பாரு, அப்படிலாம் ஆகி போச்சு. அப்படி அம்மையார் அவர்கள் ஒரு நிமிஷம் இந்த உடம்பை எல்லாம் உதறி பேய் வடிவம் எடுக்க சென்றார்கள் என்றால் அப்ப எப்பேற்பட்ட தவம் புரிந்திருந்தால் இப்படி சொல்லுவாங்க. அது அந்த அழகு யாரை பார்க்க கூடாது என்பதற்காக
அடுத்த நிமிடமே சுவாமி கிட்ட என்ன கேட்டாங்க? பேய் வடிவத்தை கேட்டார்கள். சிவபெருமான் உடனே கொடுத்தாரு. அதுதான் முக்கியம். ஏன்னா வேண்டுவதற்கு வேண்டுவத இவன் சொன்ன எதை கேட்கறோமோ அதை கொடுப்பார் சாமி. இப்ப அழகா யாரும் என்ன செய்வாங்க? இந்த காலத்துல எல்லாம் பார்த்துட்டு தான் செய்வாங்க. நம்ம நூல்கள் சிவ தர்மத்தை என்ன சொல்லுதுன்னா, யாரையும் பார்த்தாலே குற்றம் சொல்லுது. பார்த்தா அதுக்கு என்ன செய்யணுமா? அகோர ஜெபம் 100 தடவை செய்யணும். ஒருத்தர் பார்த்தாலே நீ எப்படி பார்க்கணும்னா, எல்லாத்தையும் சிவமா பார்த்தா பிரச்சனை இல்லை. நீ சாதாரணமா பார்த்தாலே அகோர ஜெபம் 100 தடவை சொன்னாதான் அந்த குற்றம் நீக்கும். ஒருவரை பார்த்தால் அப்ப எல்லாத்தையும் சிவமா பார்க்கறதுனால நம்ம எதுக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கும் இடம் இல்லாம நீக்கமர இருக்கின்ற பரிபூரணந்தமாக சிவபெருமானாவே பார்க்கணும். எல்லாத்தையும் மரத்தை பார்த்தா மரமா பார்க்க கூடாது, சிவமா பார்க்கணும். சிவத்தை பார்த்தா சிவரமா பார்க்க கூடாது, சிவமா பார்க்கணும். எல்லா வரையும் தாயும் தந்தையாரும் எல்லாரையும் அம்மையப்பராக பார்க்கணும். அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பராக பார்க்கணும். எதை பார்த்தாலும் குற்றம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவ தர்மத்தினம் சொல்லுது. ஒருவரை பார்த்தாலே குற்றம்னா அப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப சாமி மேல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அன்பு வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அன்பு செலுத்திட்டே இருக்கணும். எதை பார்த்தாலும் சாமியா பார்க்கணும். எல்லா செயலும் சிவபெருமான் திருவருள் என்று செய்யணும். ஏதேது செய்திடினும் குறிஞான சம்பந்தர் சொல்றாரு, ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவானின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன், என் செயலே காண்கிறேன். எதை பேசினாலும் பேசினா சிவபெருமானை பத்தி பேசணும். நினைச்சா சிவபெருமானை பத்தி நினைக்கணும். ஏது ஏது பேசிடும் ஏது ஏது செய்திடும் ஏது ஏது சிந்தித்து இருந்திடனும் மாதேவா நின் செயலே என்று உணர பெற வேண்டுமே தவிர அறியப்படக்கூடாது. அறிவது வேற, உணர்வது வேற. எல்லாம் சிவன் செயல் என்று உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எதை நினைச்சாலும் எதை பேசினாலும் பேசின்றான் தாய் எந்தாய் இந்தாய் பெருமானே என்று பேசி பேசி பூசின்றான் திருநீரே நிறைய பூசி பின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தாதவை ஆண்டானை அவாவெல்ல கல்வனேனே மாணிக்கம். பேசுற சிவபெருமானை பத்தி பேசணும் இல்லையா? கம்மன்று பேசின் பேச்சுக்கு இலக்கியமாய் பேச்சிருந்த வார்த்தையின் மணி வார்த்தை பேசு. சாமியை பத்தி தான் பேசணும். அந்த அளவுக்கு சாமி மேல அன்பு செலுத்தணும். அப்படின்னா சாமி நம்மளை பேச வைப்பாரு. நீங்க சொற்பொழிவாளரே பேசிடுவீங்க, நாங்க என்னங்க செய்ய? நமச்சிவத்தை சொல்லுங்க. அதுதான் சாமி பத்தி பேசுறது. நமச்சிவத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நித்தமும் சொல்லிக்கிட்டே இருங்க, என் நிலையில சொல்லிக்கிட்டே இருங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, சிவா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு. கேளுங்க அப்படின்னு. சார் எனக்கு கொஞ்சம் கூச்சமா கேட்கலாமா? சும்மா சொல்லுங்க சார். பாத்திரங்களை உச்சி சொல்லலாமா அப்படின்னு. தாராளமா சொல்லலாம். எல்லா இடத்துலயும் சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் உயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதமாக சிவபெருமான் திருவடியை நினைந்து எந்த நிலையிலையும் நீங்க சொல்லலாம். பாத்ரூம்ல உள்ள உட்கார்ந்து கூட என்ன செய்யலாம்? சாமி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எந்த நிலையிலையும் தெரியல. என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சி சங்கரந்தால் மறவாமை பொருளென்றே துண்ணி வேடம் தன்னை துறவாத தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா சிவபெருமான் திருவடி என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. சங்கரந்தால் மறவாமை. அப்படி அம்மையார் அவர்கள் அப்படி பேய் எடுத்ததுமே உடனே அடுத்த நிமிஷம் பேய் ஆகினார். பேய் ஆகி என்ன பண்ணது? என்ன பண்ணாங்க? கைலாயம் வரைக்கும் தலைகீழ நடந்து போனாங்க. அதுதான் ஆச்சு. தலைகீழ நடந்து போக முடியுமா? போக முடியுமா? இப்படி போறதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க தலைகீழ வேற அது 2 லட்சம் வேண்டி இருக்குங்க. 2 லட்சம் இருந்தாதான் என்ன செய்யறாங்க? அந்த எல்லையிலே கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க வண்டியை பிடிச்சி செஞ்சு சைனாக்கு போய் அந்த கைலாய மலையை சுத்தம் பண்ணி நாங்க படுற பாடு அப்படிங்கிறது அப்படித்தானே இருக்காங்க. 2 லட்சம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? கைலாய மலைக்கு நீங்க அதை தொடலாம், எல்லையை தொடலாம். அதுக்கப்புறம் நீங்க 58 கிலோமீட்டர் உள்ள சுத்தி வரணும். இந்த பரிக்கிரமா பண்ணணும். உள் பரிக்கிரமா வெளி பரிக்கிரமா இருக்கு. நீ உள் பரிக்கிரமாவே நீங்க சுத்தலாம். ஆனா 58 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு 18 கிலோமீட்டர் நடக்கணும். குளிர்ல அவங்களுக்கு என்ன செய்யும்? நடுங்கி ஒரு வழி ஹைவே அப்படின்னு போய் 18 கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துல தங்கியிருக்கான். கரெக்டா அந்த வடக்கு முகத்துல போய் அந்த இடத்துல தங்கியிருக்கு. அந்த சூரிய ஒளி கரெக்டா பட்டு அப்படியே பொன்னிறமா மாறும். இப்ப நீ இடையில பொன்னிறம் பொன்னார் கணி அங்க வந்து தெரியும். கரெக்டா அதிகாலையில் 5 மணிக்கு தெரியும். 5 மணிக்கு அந்த சூரிய உதயம் ஆயிரும். அப்படியே நல்ல குளிர் தாங்க முடியாம இந்த கணத்தை போர்வையை தூக்கி மேல போத்தி உறங்கிட்டு இருக்கும். ஒரு அம்மையார் எழுப்பிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சிவகாமி. நம்ம சிவகாமி தான் அந்த அவங்க வடிவம் தாங்கி வந்து என்ன எப்ப பார்த்தாலும் உறங்கிட்டே இருக்கீங்க வாங்கயா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போய் கரெக்டா சாமிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு என்ன? சிவபுராணம் பாடிங்க அப்படிங்கிற. சிவபுராணம் நமச்சிவாய வாழ்ன்னு ஆரம்பிக்கிறோம். அப்படியே லேச ஒளி அப்படி பட்டது. அப்படியே அந்த அந்த பாட்டு படிச்சு முடிக்கிறோம். அப்படியே தக்க 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 தக்கம் பொன்னிறம் ஆயிடுச்சு மலை, கைலாய மலை. அதுக்கப்புறம் எல்லாரும் உறங்கினவங்க எழுப்பி விட்டு எல்லாரும் வீடியோ எடுத்தாங்க கைலாய மலையில. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. பெருமான வைத்தியநாத சாமியை நினைச்சா உங்களுடைய எல்லா இடத்தையும் கூட்டு போவார். அடியனை எல்லா இடத்தையும் 224 பாடல் பெற்ற தலைவெல்லாம் காமிக்கக்கூடிய பெரும் வாழ்க்கை வைத்த பெரும் கருணையாளர் வைத்தியநாத சாமி. வைத்தியநாத சாமிகிட்ட எது கேட்டாலும் சாமி என்ன செய்வாரு? கருணையோடு வழங்குவார். ஏன்னா அவரு கருணைமா கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி இலக்கை செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை திருவீர் இவளையில் வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் என் கண் குளிர்ந்தனவே என்று சொல்வதற்கு கருணைமா கடல் வைத்தியநாத சாமி. அவர் வழிபட்டா எல்லா இடத்துக்கும் நிச்சயம் சென்று வழிபட வைப்பார். அப்படி தலையில அப்படி நடந்து போனாங்க பாருங்க. உடனே கைலாய மலை அப்படி ஆடிச்சு. அம்மையார் 5 நடினாங்க, தேவர்களாம் 5 ஓடுனாங்க. கைலாய மலை யார் இப்படி தலையில வரா அப்படின்னு சொல்லி பார்த்ததும் அம்மையாரு சாமிகிட்ட கேட்கறாங்க, சாமி வருவது யார் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டதுமே சாமி சொன்னாரு, நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னாரு. நம்மை பேணும் அம்மை கான். அம்மைன்னு சொன்ன முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அம்மையார் என்று போற்ற. சிவபெருமானுக்கு தாய் கிடையாது, தந்தை கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. எல்லாவற்றையும் கடந்த சிவபெருமானே பார்த்து ஒருவரை அம்மையே என்று அழைத்த ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே உண்டு. அம்மையே என்று அழைக்க அம்மையேன்னு சொன்னாரா சாமி. அப்பா அப்படின்னு போய் அப்படி திருவடியில போய் இப்படி இருக்கு பாருங்க. சாமி என்ன சொன்னாரு? அம்மையே என்னதும் அப்பா நான் வேண்டலும் கேட்டலும் புரிதல் வேண்டும் என்று திருவடியில போய் விட்டாங்க. அம்மையே என்ன வேண்டும் கேள் அப்படின்னு. அப்ப அம்மையார் கேட்டாங்க பாருங்க. அந்த செய்தியாசம் அப்படி சொல்றாரு. இந்த பாட்டுக்கு வந்து கோடான ஓடி கொடுத்துட்டே இருக்கான். அப்படிப்பட்ட பாட்டு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து வாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். எப்பவுமே சிவபெருமான் வந்து ஒரு வாரத்துல விட மாட்டார். என்ன வேணும்னு கேட்டாரு. முதல்ல அம்மையார் என்ன சொன்னாங்க? இரவாத இன்ப அன்பு. பெருமானே அந்த அன்புக்கு இறப்பே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு வேணும். யார் மேல? உங்க மேல, சிவபெருமான் மேல அன்பு வரணும். நம்ம அன்பெல்லாம் இந்த கோயில இருக்கிற வரைக்கும் இருக்கு. இந்த கோயிலை கடந்தாச்சுன்னா அப்புறம் வீட்டுல என்ன சமைக்கணும், ஏது சமைக்கணும், அன்பெல்லாம் குறைஞ்சிரும். இந்த எஸ்டையை தாண்டியாச்சுன்னா அன்பு குறைஞ்சிரும். வீட்டுல பிள்ளைகள் டீச்சர் அனுப்பணும், அங்க போகணும், இங்க போகணும். சிவபெருமானா கோயிலுக்கு பிற போவாங்க, வீட்டுல போய் எவ்வளவு வேலை கிடக்கு, கோயிலுக்கு பிற பார்ப்போம், செய்வோம். அன்பு இங்க போனது குறைச்சிரு. ஆனா அப்படிப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த அன்புக்கு இறப்பே இல்லாத அன்பு, இரவாத இன்ப அந்த அன்பு எப்படி இருக்கணும்? இன்ப அன்பாக இருக்கு. இன்ப அன்பு வேண்டி. அதுக்கப்புறம் சொன்னாரா சாமி, வேற ஏதாவது வேணுமாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சாமி சொன்னாரு, அம்மையார் சொன்னாங்க, திருமணி இன்னொன்னு கேட்கட்டுமா? கேளுமா கேளு. பிறவாமை வேண்டும் அப்படின்னா. பிறவாமை வேணுமா? சாதாரண யாருக்கும் பிறவாமை எல்லாம் வந்துடாது. இந்த உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கினால்தான் பிறவாமை வேண்டும் என்று சிவபெருமானிடம் போய் நாம் கேட்க தோன்றும். வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை மற்றவையால் வேண்டாமை வேண்டவர். இந்த உலகத்துல எந்த பொருளை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறீங்களோ கடைசிதான் சாமி கிட்ட பிறவாமை வேண்டும் என்கின்ற விருப்பு நம்ம கிட்ட கொஞ்சிச்சா. அப்ப எது வேணும்? பிறவாமை வேண்டும். வேற ஏதாவது வேணுமாமா அப்படின்னு சாமி கேட்டாரு. நாம போதும் சொல்ற வரைக்கும் சிவபெருமான் கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இப்படிதான் அப்பர் சாமிகளுக்கு சிதம்பரத்துல போய் அப்பர் சாமி போய் கேட்டாராம், சாமி சாமி சாமின்னா அண்ணே எதுக்கு வந்திருக்க அப்படின்னாரு. சாமி சாமி என்ன சாமி இப்படி கேட்டுட்டீங்க? அப்ப அது சொல்றாரு, நீ ஆடல் புரிவதற்காக நான் வந்தேன் அப்படின்னு. உன் ஆடலை காண்பது அத்தா, உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தவாறு. பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்யேன் என்னை நீ இகழ வேண்டாம். பெருமனே என்னை இகழ்ந்துற. முத்தனே முதல் வார்த்தையில அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தவாறேனாரு. உன் ஆடல் காண்பதுக்கு தான் சாமி வந்திருக்கேன்னாரு. அப்படியா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்டாரு. அதுக்கு அடுத்த என்ன சொன்னாரு? சாமி இன்னொன்னு கேட்கட்டுமா அப்படின்னாரு. கேட்க திருநாவுக்கரசு அப்படின்னாரு சிவபெருமான். இல்ல சாமி
நீ ஆடுவீங்களா? ஆமா. நீ ஆடும்போது அம்பாலும் சேர்ந்து ஆடணும் அப்படின்னு. சரி வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அடுத்து சாமி இன்னொன்னு கேட்கட்டுமா? கேளு திருநாவுக்கரசு அப்படின்னாரு. வேற ஒன்றும் இல்லை சாமி, நீங்க 2 பேரும் ஆடுவீங்க, அதை நான் அடியார் கூடத்தோட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னாரு. எப்படி சொன்னாரு பாத்தீங்களா? கூட்டமா குவிமுறையா கூட நீ ஆடுமாறு. கூட்டம் அடியார் கூட்டத்தோட நான் உட்கார்ந்து பார்க்கணும், நீ அம்பாவோட குவிமுறையால் அம்பாவோட நீ ஆட வேண்டும், அதை நான் கண்டு கழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் கேட்டாரு. சிவபெருமான் அதை கொடுத்தாரு. அதே போல சிவபெருமான் ஒரு வாரத்தோட எழுச்சி தர மாட்டாரு. எத்தனை கேட்டாலும் நான் சொல்லிட்டே பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உண்டு என்று அடுத்த கேட்டாங்க. வேற ஏதாவது வேணும், மீண்டும் பிறப்பு உண்டேன்னு அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. ஏன்னா பிறவி எண்ணில்லாத பிறவி, ஒரு பிறவி 2 பிறவி கிடையாது, எத்தனை கோடி பிறவியும். இன்னும் ஒரு தாய் 2 தாய் பல கோடியதாய் அவமாய் அழியாதேன்னாரு நமது அருணையினர். இன்னும் எத்தனை தாய் வயிற்றுல பிறக்க வேண்டியிருக்கோ அப்படின்னு அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாம வேண்டும். சாமி அப்படி திடீர்னு என்னுடைய வினைவயத்தினா நான் பிறந்துட்டேன்னா ஒன்னை மறக்காம இருக்கிற மாதிரி எனக்கு பிறவிய கொடு அப்படின்னா. எப்படி பாட்டு பார்த்தீங்களா? மறவாம வேண்டும். வேற ஏதாவது கேட்டாங்க. அடுத்து இன்னும் வேண்டுனான் மகிழ்ந்து வாடி. சாமி இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படின்னாங்க. அவையார் இந்த ஒண்ணு மட்டும் கட்டிட்டுமா? ஏழு அம்மையே கேளுங்க கேளுங்க அப்படின்னா. ஐயா உன் திருவடிக்கு இருக்க இருந்தார். அதாவது எப்படின்னா நான் பாடிக்கிட்டே இருக்கணும், ஒரு திருவடி கீழே நீ நடனம் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டாங்க அம்மையார். இப்பயே நீங்க திருவாரூர் போனீங்கன்னா அம்மையார் பாட சிவபெருமான் நடனம் புரிந்து கொண்டே இருப்பார். ஊர்த்துவது அளவு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா திருவாரூர் அந்த சன்னதியே பாத்தீங்கன்னா உள்ள தள்ளி இருக்கும். அம்மையார் உள்ள பாடிட்டே இருப்பாங்க, சுவாமி நடனம் ஆடி இருக்கிறது இன்னும் அந்த சத்தம் வெளியில கேட்கும். நீ உள்ள போய் ஆழ்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். திருவாரூர் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு கொண்டே உள்ள என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் நான் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா. அப்படி எப்படி பாடணும்னா நான் மகிழ்ந்து பாட வேண்டும். மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு. இத்தனை வரம் கேட்டாங்க. அத்தனையும் சிவபெருமான் கொடுத்தார். ஆனா கேட்கக்கூடியது உயர்வாக இருக்க வேண்டும். சாமி கிட்ட போனா எதையுமே உயர்வாக கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பாரு. அற்பத்தனமா எனக்கு அதை கூடிய இதை கூடிய இந்த உலக பொருளையே நாம் நாடி போய் சென்றால் அதுக்கு சிவபெருமான் கேரண்டி கிடையாது. எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை கொடு அப்படின்னு கேட்டு நிற்க கூடாது. எனக்கு இந்த உலக பொருளை எனக்கு அதை கூடிய இதை கூடிய எனக்கு பங்களாவை கொடு காரை கொடு அப்படின்னு போய் நிற்க கூடாது. அதுக்கு சிவபெருமான் கேரண்டி கிடையாது. நீங்க கேட்க வேண்டிய பொருள் யாரை கேட்கணும்? சிவபெருமானையே கேட்கணும். நீதான்ப்பா எனக்கு வேண்டத்தக்க பொருள். சாமியவே என்ன செய்யணும்? அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று அவனுடைய அன்பை மட்டுமே கேட்க வேண்டும். கேட்டா பெறவே வேண்டும் மெய்யன்பு. பேரா ஒளியா பெருவி இல்லா மறவா நினையா அளவி இல்லா மாலா என்று மாத்திரலே என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கெனங்க பெறவே வேண்டும் மெய்யன்பு ஒன்றை மட்டுமே தான் சிவபெருமான் கேட்கணும். வேற எதையுமே கேட்கவே விடாது. கேட்கறீங்க கேட்க வேண்டாம். கேட்டவங்க துன்பம். எது கேட்டாலும் துன்பம். நீங்க ஏதாவது ஒரு பொருளை நீங்க எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வேற ஒண்ணு வேண்டாம். உதாரணத்துக்கு ராஜவெளிக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரு, புதுசா ஒரு கார் வாங்கினாரு. அது மாதிரி பைத்தியமா இருந்தாரு. எனக்கு காரை வாங்கி ஆவேன், எத்தனை லட்சம் சரி வாங்கி ஆகணும். மறுவாரம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. புரியுது உங்களுக்கு? இந்த உலகத்துல எந்த பொருளை நீங்க ஆசைப்பட்டு கேட்டால் அதுக்கு சிவபெருமான் கேரண்டி கிடையாது. நீங்க கேட்க வேண்டிய பொருள் யாரை கேட்கணும்? சாமியே கேட்கணும். ஆனா எல்லாத்தையும் தருவார். நீங்க சிவபெருமான வழிபாடு பண்ண பண்ண உங்களை வாழ்க்கையில உயர வைத்துக் கொண்டே இருப்பார். உங்களுக்கு எல்லாமே தானா கிடைக்கும். சாமி கொடுக்க கொடுக்க நீங்க அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. சாமி கற்பத கோயும் 50 மாளிகையும் பவளவாயவர் பனைமுளையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று திருவிசைப்பா சொல்வதற்கிணங்க அடியாருக்கு சாமி எல்லாம் கொடுப்பார். சாமிகிட்ட கிடைக்காது எதுவுமே கிடையாது. எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளர் மருந்துருவாயின் மனத்தை வந்துன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. அவர் ஒருத்தர் தான் எல்லாம் தருங்கான். எல்லாத்தையும் மற்ற தெய்வங்களை தர முடியாது. சிவபெருமான் ஒருத்தர் தான் எல்லாம் தருவார். எல்லா தெய்வத்துக்கும் யார் தான் கொடுக்கா? சிவபெருமான் கொடுத்துதான் மற்ற தெய்வங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதனால சிவபெருமான் தான் எல்லாவற்றிற்கும் முழு முதல் பொருள் என்பதை மறக்கக்கூடாது. சரி, அப்படி அம்மையார் கேட்டது உடனே அம்மையாருக்கு சுவாமி அங்கே நீ திருவாலங்காட்டுக்கு வந்து நமது நடனத்தை கண்டு மகிழ்க அப்படின்னு சொன்னதும் உடனே காரைக்கால் மாதிரி எங்க வந்துட்டாங்க? நேரா திருவாலங்காட்டுக்கு வந்துட்டாங்க. சாமி அங்க ஊர்த்துவ நடனம் புரிந்த இடம். காளியோடு ஆடி கனகாதிபத்தை ஆடி ஊழியோடு ஆடி ஊடகத்தை ஆடி என்று சொல்வதற்காக காளியோடு நடனம் ஆடிய இடம் அந்த திரு ஆலங்காடு. காலம் மேல தூக்கி ஆடுறாரு பார்த்தீங்களா? அங்க நடராஜ பெருமான் எப்படி இருக்காரு? காரைக்கால் இது திருவாலங்காடு போயிருக்கீங்களா? அங்க ரத்தன சபை, 5 சபையில ரத்தன சபை இந்த திரு ஆலங்காடு. பொற்சபை சிதம்பரம், சித்திர சபை குற்றாலம்,
பொற்சபை வந்து சிதம்பரம், வெள்ளியன் சபை மதுரை. இப்படி பஞ்ச சபை இல்ல ரத்தன சபையாக விளங்குவது இந்த திருவாலங்காடு. அங்கே வந்தார்கள், கொங்கு திரண்டு அந்த பாடலை பாடினார்கள். அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அங்கே வந்து நடனம் புரிந்து அம்மையார் அவர்களை கைலாயத்திற்கு அழைத்து சென்றார். வேறுபட்ட புகழுடையவர்கள் காரைக்கால் அம்மையார். பேய் வடிவம் யாராவது கேட்பாங்க, யோசிச்சு பாருங்க. அம்மையார் அவர்கள் கேட்டாங்க, தன் அழகை யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக அடுத்த நிமிஷமே எப்பேற்பட்ட அழகா இருந்தாலும் ஒரு நிமிஷம் உதறி தள்ளிட்டு பேய் வடிவத்தை கேட்டார். நாம எப்பயுமே என்ன செஞ்சு இருக்க கூடாது, கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு மேக்கப் போதும். ஆனா இந்த வீட்டுல வந்து விட மாட்டாங்க. எங்க போனாலும் இங்க என்ன இப்படியே பாருங்க, போட்டோம். வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்களே மேக்கப் பண்ணி விடுவாங்க. அளவுக்கு தான் இருக்கு எல்லாமே. சரி, ஆனா அடியார்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கலாம், நல்லா மேக்கப் பண்ணிட்டுக்கலாம், செண்டு போட்டுக்கலாம். ஏன்னா சுத்தம் சாமியே கேட்டிருக்காரு, செண்டு எல்லாம் கேட்டிருக்காரு சிவபெருமான்ட்ட. சாமி எனக்கு கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேணும், சென்ட் வேணும், எல்லாமே கேட்டிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அந்த பாட்டில அவ்வளோ முடிச்சு. அது அங்க இருந்து குயிக் சிக்னல் கொடுத்துட்டே இருக்காங்க, அடுத்து நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் முடிய. சரி, அப்படி அம்மையாருடைய புகழ் எண்ணில்லாதது. இந்த புராணத்தை கேட்ட எல்லாருக்குமே சாமி எல்லா நலனும் கொடுப்பார். சாமி எல்லாம் தருவுதான். பெருந்துறையுமே பெரும் கருணையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தை கேட்ட சாமி விட்டு வரா? யோசிப்பாரு. சிவபெருமானே பார்த்து அம்மையே சொன்ன அந்த புராணத்தை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சு. இன்னைக்கு வந்தவங்களுக்குலாம் பெரும் பாக்கியம் அம்மையாருடைய புராணத்தை கேட்டதுக்கு. அப்படி கேட்டதுனால உங்களுடைய வல்வினை எல்லாம் கரைத்து விடுவார் சிவபெருமான். இதுவாலும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆறுமுகம் 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 என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன் எனமான முயர் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ இருபடு மாலை பொரு மேனியவ வேளானி நீலமயிலாக உமை தந்த வேலே நீச கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேள்விடும் மடங்கள் வேலா வரும் ஆரவும் ஆவிவும் ஆணை முக தேவ துணைவாசிகரி அண்டர் போடம் சேரு மலகார் வலனி வாழ்கு மரணே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் பொழில் திருவாவூர் திரைவாள் நமச்சிவாய் தேவன் சைலாதி வரமுடையும் திருவரப்பு நீடூழி திரைக மாதோ வான்கீழ் வளாதிரிக வடிவனம் சிறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகள் சைவ நீதி விளக்குக உலகமெல்லாம் பெரும் கடலை கடந்திருந்ததற்கு பரமன் வகுத்த அருளறியை ஓப்பனம் உயிர்கள் கடைபிடித்து உயோதம் புரசை ஆதினத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மூலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வையம் நெடுக மாமலை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே அரகரமகா என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம். சார்